இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். வணக்கம் பிள்ளைகள். இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது தரம் 7 விஞ்ஞானம் என்ற பாடத்தில் அலகு 12 அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும். பிள்ளைகள், நீங்க பார்க்க வேண்டிய விடயம் அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும். அந்த வகையில நீங்க முன்னைய காணொளிகள்ல, அதாவது முன்னைய அலகில கற்றது நாங்கள் ஒலி. அந்த வகையில ஒலி எவ்வாறு ஊடு கடத்தப்படுகின்றது தொடர்பான விடயங்கள் பார்த்தோம். அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது பௌதியியல் பாடத்துக்குரியதாக இருக்கும். அதாவது நீங்க பாருங்கள், விஞ்ஞானம் என்ற பாடத்தினை நீங்க பெரிய வகுப்புகளில் கற்கும் போது 3 வகைகளாக பிரித்து கற்பீர்கள். அந்த வகையில் இரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பார்க்க வேண்டியது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும் உயிரியல் பாடத்துக்குரியது. அந்த வகையில பாருங்கள், இவை இந்த அலகு உங்களுக்கு இங்க அறிமுகமாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அங்கிகள் என்பது ஏற்கனவே நீங்க கற்றிருக்கிறீங்க. எம்மை சுற்றி உள்ளவை சூழல். அந்த சூழலில உயிருள்ள கூறுகளும் இருக்கு, உயிரற்ற கூறுகளும் இருக்கு. அந்த வகையில உயிருள்ள கூறுகள் என்று சொல்லப்படுபவை அங்கிகள் எனப்படும். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் அவற்றில் உள்ளடங்கும். உயிரற்ற கூறுகள் என்று சொல்லப்படும் போது அதில் உள்ளடங்குவை உங்களுக்கு தெரியும், சக்தியும் சடப்பொருட்களும். இந்த அலகில நாங்க கற்க இருப்பது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும். நீங்க முன்னே அலகுல நீங்க கற்றிருப்பீங்க. அதாவது இந்த வகுப்பின் விஞ்ஞான பாடத்தின் ஆரம்ப அலகு 1வது அலகுல நீங்க பார்த்திருப்பீங்க. தாவரங்கள், பூக்குந்தாவரங்கள், பூக்கா தாவரங்கள் தொடர்பான விடயங்களை கற்றோம். அதே நேரத்தில் 6ஆம் அலகுல நீங்கள் விலங்குகள் தொடர்பான விடயங்களை கற்றிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் 12ஆம் அலகுல நீங்கள் அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும் தொடர்பான விடயங்கள் கற்க இருக்கிறீர்கள். இப்போது நாங்கள் இந்த அலகில கற்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். பாருங்கள், அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும். முதலாவதாக நாங்க பார்க்க இருப்பது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள். பாருங்கள், ஒரு சுவரை எடுத்தோம் என்றால் அந்த சுவர் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கு, அல்லது நீங்க பாருங்க பில்டிங் பிளாக் எடுக்கப்படும். நீங்க சிறு வயதுகளில் விளையாடி இருப்பீர்கள். அந்த எவ்வாறு நீங்கள் கட்டடங்கள் கட்டுகின்றீர்கள். அந்த சந்தர்ப்பத்துல அந்த சுவரை கட்டி எழுப்புவதற்கு நாங்க பயன்படுத்துவது செங்கல். ஒவ்வொரு செங்கல்களையும் ஒன்றின் மீது ஒன்று வைத்து கட்டப்படும் போது உருவாகின்றது சுவர். ஆகவே அந்த சுவரை ஆக்கும் அழகாக காணப்படுவது எது? செங்கல். அதே மாதிரி அங்கிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒவ்வொரு மட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் மிக முக்கியமானது. காரணம், அது கட்டமைப்பையும் தீர்மானிக்கின்றது, தொழிற்பாட்டையும் தீர்மானிக்கின்றது. நீங்க முன்னைய பகுதிகளில் கற்றிருக்கிறீர்கள். சுவாசம் என்றால் என்ன நீங்க கற்றிருக்கிறீர்கள். அதாவது கலங்கள், அந்த கலங்களில் நடைபெறும் எளிய உணவானது ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து சக்தி பிறப்பிக்கப்படும் செயல்முறை. ஆக இங்க பாருங்கள், அங்கிகளின் கலங்களில் நடைபெறும் என்றது நாங்க கற்றிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்லது, 2வது விடயமாக மனித உடற்தொகுதிகள். பிள்ளைகள், நீங்க பாருங்கள், ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும், ஒவ்வொரு தொழிற்பாடுகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகள் காணப்படுகின்றது. அந்த வகையில நீங்க பாருங்க, சூழல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக எங்களிடையே புலனங்கங்கள் காணப்படுகின்றது. நீங்க பார்த்திருப்பீங்க, புலனங்கங்கள் என்று சொல்லும் போது நாங்கள் கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கின்றோம்,
நாக்கினால சுவைக்கின்றோம், மூக்கினால மணக்கின்றோம், அதே நேரம் தோலினால நாங்கள் என்ன செய்கின்றோம், உணர்வு, அதாவது சூடு குளிர் போன்றவற்றை உணர்கின்றோம். ஆகவே இங்க பாருங்கள், இது ஒரு வகையான புலனங்கங்கள். இதே நேரத்தில் பாருங்கள், நாம் உண்ணும் உணவானது எவ்வாறு சமிபாடு அடைகின்றது. அதாவது நாங்கள் உண்ணப்படுகின்ற உணவு உங்களுக்கு தெரியும் பெரிதாக இருக்கின்றது, அவை எவ்வாறு எங்களோட உடலால் அகத்துறிஞ்சப்படுகின்றது தொடர்பான விடயங்கள், அதற்கான ஒரு தொகுதி காணப்படுகின்றது. அதுதான் என்ன தொகுதி? சமிபாட்டு தொகுதி. அதாவது உணவை சமிபாடு அடைவதற்காக காணக்கூடிய சிரத்தலடைந்த தொகுதி ஒன்று சமிபாட்டு தொகுதி. இது ஏற்கனவே நீங்க முன்னைய அலகுல சுகாதார கல்வியில கற்றிருப்பீர்கள். அதே நேரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்கள் இன்னொரு விடயம், சுவாசம். சுவாசத்திற்காக எங்களிடம் காணக்கூடிய சுவாச அங்கம் தெரியும், இது சுவாசப்பை. அந்த சுவாசப்பையால் எவ்வாறு ஆக்சிஜன் வாயு அகத்துறிஞ்சப்படுகின்றது, கார்பன் டை ஆக்சைடு வாயு எவ்வாறு வெளிவிடப்படுகின்றது தொடர்பான விடயங்கள் அவை நடைபெறுவதற்காக காணக்கூடியதான் சுவாச தொகுதி. இதே மாதிரி எங்களுடைய கட்டமைப்பு, உடல் கட்டமைப்பை பேணுவதற்காக காணக்கூடிய தொகுதி தான் எண்பு தொகுதி. அதாவது உடலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கின்ற தொகுதி எங்களுடைய எண்பு. அந்த எண்பு தொகுதி முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரம் எம்மை சுற்றி, எமது உடலை சுற்றி, எண்பை சுற்றி காணக்கூடியது தசை தொகுதி. அதே மாதிரி பார்த்திருப்பீர்கள் நரம்பு தொகுதி, அதாவது கணத்தாகங்களை கடத்துவதற்கு, உறுத்துணர்ச்சி துலங்கல்களை காட்டுவதற்கு, கணத்தாகங்களை கடத்துவதற்கு. ஆகவே இங்க பாருங்கள், இது மாத்திரமல்ல இனப்பெருக்க தொகுதி, அதாவது புதிய ஒரு அங்கியை தோற்றுவிப்பதற்காக, தனது சந்ததி புவியில நிலைத்திருப்பதற்காக புதிய ஒரு அங்கியை தோற்றுவிப்பதற்காக காணக்கூடிய ஒரு தொகுதி இனப்பெருக்க தொகுதி. இதே நேரம் அனுசபத்தின் போது எமது உடல்லேருந்து அகற்றப்படக்கூடிய கழிவு பதார்த்தங்கள், அந்த கழிவு பதார்த்தங்களை அகற்றுவதற்கு உரிய தொகுதி கழிவு தொகுதி. இவ்வாறு எமது உடல்ல பல தொகுதிகள் காணப்படுகின்றது. அந்த வகையில பாருங்கள், சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, அதே நேரம் எண்பு தொகுதி, தசை தொகுதி, அதே நேரத்தில் எண்பு தொகுதியை வெண்குட்டு தொகுதி என்றும் குறிப்பிடலாம். அகஞ்சுரக்கும் தொகுதி, கழிவகற்றும் தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, நரம்பு தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, அதாவது குருதிகளை கொண்டு செல்வது. ஆகவே இவ்வாறான தொகுதிகளை நாங்கள் கற்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இந்த அலகில, அதாவது இந்த வகுப்புல தரமேழில நீங்கள் 12வது அலகில மனித உடற்தொகுதிகள்ல முக்கியமாக நீங்கள் 2 தொகுதிகளை கற்றுக்கொள்ள போகின்றீர்கள். ஒன்று பார்த்தீர்கள் என்றால் மனிதனின் சமிபாட்டு தொகுதி, 2வது மனிதனின் சுவாச தொகுதி. ஏனைய தொகுதிகள் நீங்கள் வரும் வகுப்புகளில், உயர் வகுப்புகளில் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நாங்கள் பாடத்திற்குள் பிரவேசிப்போம். அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், இதுல உங்களுடைய பாடப்புத்தகத்து தரப்பட்ட கட்டமைப்புகள்லாம் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் பாருங்கள், குறிப்பிடப்படுவது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள். ஏற்கனவே நான் அறிமுகத்தில் உங்க கூறியுள்ளேன். அந்த வகையில ஒரு சுவர் ஒன்று எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு பாருங்கள். இது ஒரு சுவர். இந்த சுவரில் எவற்றை நாங்கள் பயன்படுத்தி கட்டி இருக்கின்றோம், அதாவது ஆக்க அழகான செங்கல்லை பயன்படுத்தி, ஆக்க அழகான செங்கல், இது உங்களுக்கு தெரியணும், செங்கல். இந்த செங்கல்ல ஆக்க அழகாக பயன்படுத்தி நாங்கள் செங்கற் சுவரை கட்டி எழுப்புகின்றோம். ஆக இங்க இந்த சுவர் ஒன்று உருவாகுவதற்கு அடிப்படை அலகு அல்லது ஆக்க அலகாக இருப்பது உங்களுக்கு தெரிய வேணும், செங்கல். இது ஏன் அதிக அளவில் நீங்க அன்றாட வாழ்க்கையில அதிக அளவில் காணக்கூடியது செங்கச்சுவர். இதே மாதிரி இன்னொன்று சூழல்ல காணக்கூடியது தேன் வதை, அதாவது தேன் கூடு. நீங்க பார்த்திருப்பீங்க தேன் வதை கூடு, அந்த அதாவது தேனீக்கள் வாழுகின்ற இடம், அதான் தேன் வதை என்று சொல்லப்படும். இந்த தேன் வதையின் அமைப்பை பாருங்கள்.
ஒவ்வொரு சின்ன 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 அறைகளாக காணப்படும். அறுகோண வடிவில் சின்ன சின்ன அறைகளாக காணப்படும். அந்த அறைகளில் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதை தனியொரு அலகாக நாங்கள் எடுத்தோம்னா அறுகோண வடிவில் காணக்கூடிய ஆக்க அலகாக காணப்படும். ஆகவே இந்த அறுகோண வடிவ ஆக்க அலகுகள் பல சேர்ந்து தேன்வதையை உருவாக்குகின்றது. ஆகவே தேன்வதை ஒன்றை உருவாக்குவதற்கு தேவையான ஆக்க அலகு அறுகோண வடிவம். ஆகவே இப்ப பாருங்கள், இந்த 2 உதாரணங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் செங்கச்சுவர் எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, அதே நேரம் தேன்வதை எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அந்த செங்கச்சுவர் கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படுவது அடிப்படை அலகு எது? செங்கல். அதாவது செங்கல் தான் ஆக்க அலகாக பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்துல தேன்வதையை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை அலகு எது அல்ல ஆக்க அலகு எது? அறுகோண வடிவமான அறை. ஆகவே இங்க பாருங்கள், அறுகோண வடிவமான சிறிய அலகுகள் ஏராளமாக ஒன்று சேர்ந்து தேன்வதை ஆக்கப்பட்டுள்ளது. தேன்வதை என்பது தேனீகள் வசிக்கின்ற கூடு. அதே நேரம் பாருங்க, 2வது சந்தர்ப்பம், ஏராளமான செங்கற்கள் ஒன்றாக பிணைக்கப்படுவதன் மூலம் செங்கச்சுவர் கட்டி எழுப்பப்படுகின்றது. இது நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய பில்டிங் பாக்ஸ், அதாவது சின்ன சின்ன பில்டிங் இருக்கு. அவற்றை நீங்க ஒன்றன் மீது ஒன்று கட்டி உங்களுக்கு தேவையான உருவங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே அங்க அது அடிப்படை அழகா இருப்பது அந்த பில்டிங் பாக்ஸ். அதே மாதிரி தான் இங்க பாருங்கள், 2 உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஒன்று, அறுகோண வடிவமான சிறிய அறைகள் ஏராளமாக ஒன்று சேர்ந்து உருவாக்கும், அதாவது சேர்ந்து தேன்வதை ஆக்கப்பட்டுள்ளது. 2வது சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கு, ஏராளமான செங்கற்கள் ஒன்றாக பிணைக்கப்படுவதன் மூலம் செங்கச்சுவர் கட்டி எழுப்பப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த 2ம் உங்களுக்கு ஒரு எண்ணக்கரு ஒன்றை விளங்கப்படுத்துகின்றது. ஒரு பல வடிவங்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒரே அழகான பல வடிவங்கள் ஒன்றே சேர்ந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அது தேன்வதையாக இருந்தால் அதனுடைய ஆக்க அலகு அறுகோண வடிவமான அறைகளாக இருக்கு, அலகுகளாக இருக்கும். அதே நேரம் செங்கச்சுவராக இருந்தால் செங்கற்கள் ஆக்க அலகாக பயன்படுத்தப்படும். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், இதே மாதிரித்தான் அங்கிகள்லையும் அங்கிகளின் உடலை எவ்வாறு கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில அங்கிகளின் உடலும் இதே போன்றே ஏராளமான சிறிய ஆக்க அலகுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளன. ஆக இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பெற்றிருப்பீர்கள். எமது உடல் அல்லது அங்கிகளின் உடல் எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, அதாவது சிறிய அலகுகள் பல ஒன்று சேர்ந்துதான் எமது உடல் அல்லது அங்கிகளின் உடல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த சிறிய அலகை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? கலம் அல்லது செல் என அழைப்போம். ஆக இங்கே பாருங்கள், அங்கிகளின் உடலும் இதே போன்ற ஏராளமான சிறிய ஆக்க அலகுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய ஆக்க அலகுகள் கலம் எனப்படும். பாருங்க, இத்தகைய ஆக்க அலகுகள் கலம். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே அங்கியொன்றினை கட்டி எழுப்புவதற்கான சிறிய அலகாக பயன்படுத்துவது எது? கலம். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இப்போது பாருங்கள், நாங்க பார்த்த விடயம் அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களில் அங்கிகளின் உடலை கட்டி எழுப்புவதற்கு பயன்படும் சிறிய ஆக்க அலகு கலம் எனப்படும். அந்த வகையில நீங்க பார்த்திருப்பீங்கள் உதாரணங்கள், சான்றுகளாக நாங்க உதாரணமாக குறிப்பிடக்கூடியது செங்கச்சுவரானது செங்கல் ஆக்க அலகாக பயன்படுத்தி கட்டப்பட்டது. அதே நேரம் தேன்வதையானது அறுகோண வடிவ சிறிய அலகுகளால் ஆக்கப்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி அங்கிகளின் உடலானது சிறிய அலகுகளான கலத்தினால் ஆக்கப்பட்டது. ஆகவே இப்போது பாருங்க பிள்ளைகள், அங்கிகளின் கட்டமைப்பு அலகு கலம் ஆகும். ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க பெறுகின்றீர்கள். அங்கிகளின் கட்டமைப்பு அலகு கலம் ஆகும். அதே நேரம்
அந்த கட்டமைப்பு அலகு தான் என்னவா இருக்கின்றது? தொழிற்பாடு. அதில் தான் செயற்பாடுகளும் நடைபெற போன்றது. ஆக எங்க பாருங்கள், அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம் எனப்படும். ஏன்? அந்த கட்டமைப்பு அலகில தான் செயற்பாடுகள், சுவாசம் போன்ற செயற்பாடுகள் നിങ്ങൾക്ക് தெரிந்திருக்கும். ஆகவே இப்போது பாருங்கள், அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம் எனப்படும். பாருங்கள், களம் என்ற பதத்தினை நாங்கள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றோம்? அங்கிகளினது கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம் எனப்படும். அந்த வகையில இதன் அடிப்படையில விலங்குகள் என்று சொல்லும்போது அந்த விலங்குகளின் அடிப்படை அலகு விலங்கு களம். தாவரங்கள் என்று சொல்லப்படும் போது தாவரங்களின் அடிப்படை அலகு எது? தாவரக்களம். ஆகவே இங்க பாருங்கள், இதன் அடிப்படையில் விலங்கு உடலின் ஆக்க அலகு விலங்கு களம். விலங்கு களம். இதே நேரம் பாருங்கள், தாவர உடலின் ஆக்க அலகு தாவரக்களம். விளங்குதா பிள்ளைகள்? விலங்கு உடலின் ஆக்க அலகு விலங்கு களம், தாவர உடலின் ஆக்க அலகு தாவரக்களம். இது தொடர்பான விடயம் நீங்க முன்னிய அலகுல கற்றிருக்கிறீர்கள். அதாவது நுணுக்கு காட்டியினூடாக நுணுக்கு காட்டியின் பயன்பாடுகள், அவற்றில் நாங்கள் தாவரங்கள் இழையங்கள் விலங்குகளின் களங்கள் போன்ற, அதாவது விடயங்களை பார்க்கும்போது அதில் அவதானித்த சிறிய சிறிய அலகுகள், முக்கியமாக நாங்கள் தாவரத்தின் வெற்றிலை அல்லது ரோய தாவரத்தின் கீழ்ப்புற மேட்டோலுரியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி மனிதனின் கன்னக்கலங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அது உங்களுக்கு சான்றாக அமையும். அந்த வகையில பாருங்க, இந்த மனிதனானது எவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கிறான் என்பது தெரியணும். இந்த விலங்கு கலங்கள் பல சேர்ந்துதான் மனிதன் இந்த அங்கி உருவாக்கப்படுகின்றது. ஆக இங்க பாருங்க, மனிதன் என்பது அந்த அங்கியின் கட்டமைப்பு அழகாகவும் தொழிற்பாட்டு அழகாகவும் காணப்படுபவர் விலங்கு களமான மனித களம். விலங்குதா பிள்ளைகள்? இதே நேரம் இந்த விலங்கு களங்கள் பார்த்திருக்கிறீங்க. இதே நேரம் தாவர களத்தை நாங்க பார்க்கலாம். அதாவது மரம், இந்த மரத்தை ஆக்குவதற்கு அதன் அடிப்படை அலகு தாவர களம். இந்த தாவர களம் பாருங்கள், அதனுடைய அமைப்பு, விலங்கு களம் பாருங்கள் அதனுடைய அமைப்பு, ரெண்டும் வேறுபட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அங்கிகளின் கட்டமைப்பலகு களம், ஆனா ஒவ்வொரு அங்கிகள், அதாவது விலங்கு உடலின் ஆக்க அலகு விலங்கு களம், அதே நேரத்தில் தாவர உடலின் ஆக்க அலகு தாவர களம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு செயற்பாடு ஒன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். செயற்பாடு பாருங்கள், களங்களை அவதானித்தல். ஏற்கனவே இந்த செயற்பாடை நாங்கள் நுணுக்கு காட்டியின் பயன்பாடுகள்ல பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில ஆசிரியரின் உதவியுடன் வெற்றிலையின் கீழ்ப்புற மேட்டோல் கலங்களையும் கன்னக்கலங்கள் என்பது மனிதன் கன்னக்கலங்களையும் நுணுக்கு காட்டியினூடாக அவதானித்து கலங்களை இனங்காணுங்கள். பிள்ளைகள் இப்போது பாருங்கள், இது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாடை நாங்கள் ஆய்வு கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். அதற்கு முதல் இங்கே பார்ப்போம் உங்களுடைய பாட புத்தகத்தில் தரப்பட்ட விடயங்கள். அந்த வகையில் இங்கே பாருங்க, வெற்றிலையின் கீழ்ப்புறம் மேட்டோல் உரியை நாங்கள் பார்க்கலாம். அங்க வகையில பாருங்கள், தாவர இலையின் கீழ்ப்புறம் மேட்டோல் கலங்களை நுணுக்காட்டினூடாக அவதானிக்கும் போது இதை நாங்கள் இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது அவரை வித்து வடிவமான ஒரு கலங்காணப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியணும், அவரை வித்து வடிவமான கலங்கள், அதுதான் இலைவாய் என்று சொல்லப்படும். இதனை சுற்றி ஒரு காவற்கலம் காணப்படும். அதாவது இவ்வாறு காவற்கலங்கள் காணப்படும். இதே நேரத்தில் ஏனைய கலங்கள் இவ்வாறு காணப்படும். அந்த வகையில் பாருங்க, இது உங்களுக்கு தெரியணும், இதுதான் அவரை வித்து வடிய. அந்த வகையில இது இலைவாய் என்று குறிப்பிடுவோம். இலை
வாய். இதனூடாக என்ன நடைபெறுகின்றது பிள்ளைகள்? இலைவாய். உங்களுக்கு தெரியும், வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அந்த வாயு பரிமாற்றம் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒளித்தோப்பின் போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. அது இலைவாயினூடாகத்தான் நடைபெறுகின்றது. அந்த ஒளித்தோப்பானது பகல் வேளைகளில், அதாவது ஒளி உள்ள வேளைகளில் நடைபெறும். இதே நேரம் சுவாசமும் இந்த இலைவாயினூடாகத்தான் நடைபெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை உள்ளெடுத்து கலங்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். ஆகவே இங்க பாருங்கள், இந்த இலைவாய் என்பது வாயு பரிமாற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. இது பாருங்கள், தாவர இலையின் கீழ்ப்புற மேற்றோல் கலங்கள்ல எவ்வாறு நுணுக்காட்டினூடாக பார்க்கும் போது காணப்படுவதை பார்த்திருக்கிறோம். இங்க பாருங்க, இது காவற்கலங்கள் இருக்கின்றது. ஏனைய இளையங்களும் ஏனைய கலங்களும் இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இங்க பாருங்க, இவை இலைவாய்கள் எனப்படும். பாருங்க, அவரை வித்து வடிவமாக காணப்படும். இவை இலைவாய்கள். ஆகவே இங்க காணக்கூடியது உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது கலங்கள். இது தாவரத்தின் இலையின் கீழ்ப்புற மேட்டோலுரி. நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிலையின் கீழ்ப்புற மேட்டோலுரியை நாங்கள் பார்க்கலாம். இங்க ஏற்கனவே நிறமூட்டப்பட்ட கன்னக்கலங்களின் நுணுக்காட்டின் தோற்றம் உயர்வலுவின் கீழ். பிள்ளைகள், இப்ப நாங்க பார்த்தது, நாங்க ஏற்கனவே நுணுக்காட்டினூடாக அவதானிக்கும் போது தாழ்வலு உயர்வலுவில் அவதானிக்கலாம். அதாவது தாழ்வலுவில் அவதானிப்பதை மேலும் தெளிவாக பார்ப்பதற்கு உயர்வலுவு பயன்படுத்துவோம். அந்த வகையில் இங்க பாருங்கள், இது இலையின் கீழ்ப்புறம் மேற்றொலுரி. இதை நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்கலாம். ஏற்கனவே செய்து பார்த்திருக்கிறோம், இப்போதும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இங்க பாருங்க, இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வழக்கியலும் உண்டு, அதை பயன்படுத்தியும் அவதானிக்கலாம். அதே நேரத்தில் கன்னக்கலங்களையும் எடுத்து அவதானிக்கலாம். அந்த வகையில் இது நிறமூட்டப்பட்டது, அதாவது பெர்மனன்ட் ஸ்லைட்ஸ் சொல்லப்படுது. ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட வழுக்கிய பயன்படுத்தி நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்க பாருங்கள், இதுல பல்வேறு வகையான கலங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கு. இது ஒரு கலம், இது ஒரு கலம். இவையெல்லாம் சாயமேற்றப்பட்டிருக்கு. சாயமேற்றப்பட்டிருப்பதால் எங்களுக்கு தெளிவாக இந்த கலங்களை என்ன செய்யலாம், அவதானிக்க முடியும். கன்னக்கலங்கள் பாருங்க, வெவ்வேறு வடிவங்கள்ல காணக்கூடியதா இருக்கு. ஆகவே இப்போது பாருங்கள், கலங்களை அவதானித்தலில் நாங்கள் 2 வகையான தாவரத்திலிருந்தும் அவதானிக்க போறோம், மனிதன் கன்னக்கலத்தையும் அவதானிக்க வேண்டும். வாருங்கள், இந்த செயற்பாட்டை நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து வருவோம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் இச்செயற்பாட்டில் பார்க்க இருப்பது கலங்களை அறிந்து கொள்ளுதல். அந்த வகையில் நீங்கள் கலங்களை அவதானித்தல், கலங்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் உங்களுக்கு தெரிய வேணும். ஒளி நுணுக்கு காட்டி உங்களுக்கு தெரிய வேணும். முன்னிய அலகில் நீங்கள் கட்டிருக்கிறீங்க. வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல் உரிய எவ்வாறு எடுப்பது என்பது, அந்த கீழ்ப்புற மேற்றோல் உரிய எடுத்து வழுக்கியில் வைத்து நாங்கள் ஒளி நுணு காட்டினூடாக அவதானிக்கும் போது அதனுடைய அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதே மாதிரி விலங்கு கலங்கள், அந்த வகையில் விலங்கு கலம் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதாவது கன்னம், மனிதன் கன்னத்தின் கலங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்கும் போது அதனுடைய கல வடிவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதல்ல நாங்கள் இந்த ஒளி நுணுக்காட்டின் பயன்பாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் முக்கியமாக அதனுடைய பகுதிகள் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஒளி பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒளியை சரியாக செப்பம் செய்ய வேண்டும். மீடியை நாங்கள் செப்பம் செய்யும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பது. அதன் பின்பு இங்கே பாருங்கள், நாங்கள் இதில் உயர்வலு தாழ்வலு என்ற வில்லைகள் காணப்படுகின்றது. முதல்ல நாங்கள் தாழ்வலுவில் பயன்படுத்த வேண்டும். இதே நேரம் அது கீழிருந்து மேலே நாங்கள் அசைக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு பாருங்கள், இது பொருள் வில்லை, இது கண் வில்லை. இதனூடாக கண் வில்லையினூடாக பொருளை பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற வெற்றிலை இலை, அதாவது வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல் உரிய நாங்கள் இப்போது அவதானிப்போம். பாருங்கள், ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற நிரந்தர வழுக்கியை பயன்படுத்தி இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்து கொள்வோம். அந்த வகையில் இந்த மேடையில் முதலில் இந்த வழுக்கியை வைத்துக் கொள்வோம். இவ்வாறு வழுக்கியை வைத்த பின்பு நாங்கள் பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், பொருளை தாழ்வலுவில் பார்க்க வேண்டும்.
பாருங்கள் பிள்ளைகள், இப்போது பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தென்படக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் பல கலங்கள் காணப்படுகின்றது அந்த மேட்டோல் உரியில. அதே நேரம் பாருங்கள் இடையில 2 கலங்கள், அதாவது பயறு வித்து வடிவம் அல்லது அவரை வித்து வடிவமாக 2 கலங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது இலைவாய் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது. பல கலங்கள் ஒரே மாதிரி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இடையில பாருங்கள் 2, அதாவது பயறு அல்லது அவரை வித்து வடிவமான கலங்கள் 2 காணப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியணும், இலைவாய் என்று குறிப்பிடுவோம். அதாவது வாயு பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்காக காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இலைவாய். அதே நேரம் பல கலங்கள் அந்த இலைவாயை சுற்றி காணப்படுவதை நீங்கள் இப்போது அவதானித்திருப்பீர்கள். இதை நாங்கள் உயர் வலுவில் பார்க்கும்போது அதனுடைய அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்ப்போம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பரம்படி செப்பமாக்கிய பயன்படுத்தக்கூடாது, நுண் செப்பமாக்கிய பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உயர் வலுவில் மேலும் பார்க்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் தெளிவாக மேலும் தென்படுகின்றது. பாருங்கள் இலைவாய் மேலும் தெளிவாக தென்படுகின்றது. அதே நேரம் அதை சுற்றி பல கலங்கள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரே மாதிரியான வடிவங்களில் காணப்படுகின்றது. ஆகவே இது நாங்கள் பார்த்தது வெற்றிலையின் கீழ்ப்புற மேட்டோல் உரியின் கலங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மனித கலம். அந்த மனிதனில் கன்னக்கலத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இலகுவாக அந்த கன்னக்கலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே முன்னைய அலகுகளில் நீங்கள் கற்றிருக்கிறீங்கள் எவ்வாறு கன்னக்கலத்தை தயாரிப்பது, அந்த வழுக்கிய தற்காலிகமாக தயாரிப்பது என்பது பார்த்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போது அந்த கன்னக்கலத்தினை நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட, அதாவது பெர்மனன்ட் ஸ்லைட்ஸ் சொல்லப்படும் நிரந்தர வழுக்கியை பயன்படுத்தி நாங்கள் இப்போது அவதானிப்போம். அந்த வகையில் இங்கே நிறமூட்டப்பட்டதாக காணப்படும். இப்போது நாங்கள் பாருங்கள், முதல்ல நாங்கள் தாழ் வலுவில் வைக்க வேண்டும். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு வழுக்கிய மேடையில் வைக்க வேண்டும். இப்போது நாங்கள் பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி அதனுடைய அவதானத்தை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள் பிள்ளைகள், பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், அதாவது கன்னக்கலங்கள் அதில் பாருங்கள் ஒரே வடிவமாக காணப்படுகின்றது. ஒரே வடிவம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும், அதாவது கோள வடிவமாக காணப்படுகின்றது, நீள்வட்ட கோள வடிவமாக காணப்படுகின்றதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் மேலும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், அந்த வடிவ அமைப்பு பல ஒன்று சேர்ந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது நிறமூட்டப்பட்டிருக்கு, அதாவது இளஞ்சிவப்பு நிறமாக இருக்குது. ஏன் இலகுவாக நாங்கள் அவதானிப்பதற்காக இளஞ்சிவப்பாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்த்த கலம் உங்களுக்கு தெரியணும், மனிதன் கன்னக்கலங்கள். அது வடிவம் பார்த்திருப்பீங்கள், நீள்வட்ட வடிவமாக காணப்படுகின்றது அல்லது கோள வடிவமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்க இன்னொரு விடயம், ஒரே வடிவமாக கிட்டத்தட்ட காணப்படுகின்றது என்பதை பார்த்திருப்போம். இதை நாங்கள் உயர் வலுவில் மேலும் பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் தெளிவாக மேலும் தெளிவாக தெரிகின்றது. ஆகவே பிள்ளைகள், இதுவரை நாங்கள் பார்த்தது கலங்கள். அந்த கலங்கள் என்பது உங்களுக்கு தெரியணும் ஒரே வடிவமாக காணப்படுகின்றது. அதுதான் உங்களுக்கு தெரியணும் அடிப்படை அங்கிகளின் அடிப்படை கலம் மற்றும் தொழிற்பாட்டு அலகாக காணப்படுகின்றது. இதுவரை பார்த்தது கலங்கள் எவ்வாறு மனிதனிலேயும் தாவரங்களிலேயும் காணப்படுகின்றது என்பதை விளக்கமாக பார்த்தோம். பிள்ளைகள், எவ்வாறு நீங்கள் இந்த செயற்பாட்டை அவதானித்தீர்கள்? இதில் காணக்கூடிய கலங்களை அவதானித்திருப்பீர்கள். அதே மாதிரி ஒரே மாதிரி கலங்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பாருங்கள் வெவ்வேறு வகை வடிவம் கலங்களும் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பாருங்கள் இலவாய் காணக்கூடியதா இருக்கு. தாவரத்தின் வெற்றிலையின் கீழ்ப்புறம் மேட்டோலுரியில நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதே நேரத்தில் நிறமூட்டப்பட்ட கன்னக்கலங்களையும் நாங்கள் இவ்வாறு அவதானித்திருப்போம். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இப்போது பாருங்கள், மனிதனிலே அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகாக காணப்படுவது கலம் ஆகும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் உங்களுக்கு பாருங்கள் ஒப்படை ஒன்று தரப்பட்டிருக்கு.
12.1 கலமொன்றின் கண்டுபிடிப்பு தொடர்பான வரலாற்று தகவல்களை திரட்டி வகுப்பறையில் சமர்ப்பியுங்கள். நாங்க பாருங்க பிள்ளைகள், ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிமுகமாக பயன்படுத்தின ஒரு உதாரணத்தை நீங்க மீண்டும் பார்க்குங்கள். அந்த வகையில தேன்வதை, அந்த தேன்வதையானது அறுகோண வடிவில் காணப்படுகிறது. அறுகோண வடிவுள்ள சிறிய அலகுகள் பல சேர்ந்துதான் தேன்வதையை உருவாக்குகிறது. அதை முதல் அவதானித்து அது மாதிரித்தான் அங்கிகளின் உடல்லையும் கலங்கள் காணப்படுகின்றது, சிறிய அலகுகள் காணப்படுகின்றது. அதற்கு கலம் என பெயரிட்டவர் ரோபர்ட் குக் என்பவர் ஆவர். இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கு. கலங்களின் கண்டுபிடிப்புல முதலாவதாக குறிப்பிட்ட விஞ்ஞானி ரோபர்ட் குக் என்னும் விஞ்ஞானி ஆவர். விளங்குதா பிள்ளைகள்? அது தொடர்பான விடயங்களை மேலும் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள், கலமொன்றின் கண்டுபிடிப்பு தொடர்பான வரலாற்று தகவல் பாருங்க பிள்ளைகள். 1665 ரோபர்ட் குக் என்பவர் 2 வில்லைகளை கொண்டு, நாங்கள் நுணுக்கு காட்டி உங்களுக்கு தெரியணும், சிறிய பொருட்களை அவதானிப்பதற்கு, சிறியவற்றை நாங்கள் அவதானிப்பதற்கு, கண்ணுக்கு தெரியாதவற்றை அவதானிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவது ஒளி நுணுக்காட்டி அல்லது கூட்டு நுணுக்காட்டி. அந்த வகையில் 1965 ரோபர்ட் குக் என்பவர் 2 வில்லைகளை கொண்ட நுணுக்கு காட்டியை கொண்டு தக்கையின் குறுக்குவெட்டு முகத்தோற்றத்தை அவதானித்து, தக்கை என்பது உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த கண்டல் தாவரங்கள், அந்த கண்டல் தாவரங்கள்ல நீங்க பாருங்க மூச்சு வேர் ஒன்று பெறப்படும். அந்த மூச்சு வேரை நாங்கள் தக்கையாக பயன்படுத்துகிறோம். ஏன்? அது வாயு பரிமாற்றம் செய்வதற்காக நுண்டிலைகள் காணப்படுகிறது. எனவே அவற்றை அவதானிக்கும் போது அங்கு பார்த்தார், தேன் வதையின் அறைகள் போன்ற வடிவங்கள், அமைப்புகள் கூட்டமாக இருப்பதை இனங்கண்டு அவ்வமைப்பு கலம் என பெயரிட்டார். ஆகவே முதல் கலம் என பெயரிட்ட விஞ்ஞானி ரோபர்ட் குக் என்பவர் ஆவர். விளங்குதா பிள்ளைகள்? ரோபர்ட் குக் என்பவர். இது தொடர்பான விடயங்கள் இனி வரும் வகுப்புகளில், அதாவது முக்கியமாக தரம் 10 விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் தனிக்கல அங்கிகள் பிள்ளைகள் ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கிறோம். நுண்ணங்கிகள் என்றால் என்ன பிள்ளைகள்? வெற்று கண்ணால் பார்க்க முடியாத தனிக்கல அங்கியாகவோ அல்லது பல்கல அங்கியாகவோ இருப்பவை, நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கக்கூடியவை நாங்கள் நுண்ணங்கிகள் என்று பார்த்தோம். அதாவது வெற்று கண்ணால் பார்க்க முடியாது, தனிக்கல அங்கியாக இருக்கலாம் அல்லது பல்கல அங்கியாக இருக்கலாம். அந்த வகையில் பாருங்க, தனிக்கல அங்கியாக இருக்கலாம் அல்லது பல்கல அங்கி. ஆகவே அங்க பாருங்க, தனிக்கல அங்கிகள் என்பது என்ன? அதாவது கலம். நாங்க பார்த்தது அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு அலகு எது? கலம். அந்த கலத்தையே கொண்ட அங்கிகள், தனியொரு கலத்தையே கொண்ட அங்கிகள் தனிக்கல அங்கிகள் எனப்படும். அந்த தனிக்கல அங்கிகள் பொதுவாக நுண்ணங்கிகளை நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த வகையில நீங்க பார்க்கக்கூடியது அமீபா. அதாவது அமீபா வயிற்றுளைவை உருவாக்கக்கூடிய நுண்ணங்கி நீங்க தெரியும், அது நீர்ல காணக்கூடியது. அந்த வகையில பார்த்திருப்பீங்க அமீபா, அதாவது ஐவிரல் அமைப்பை கொண்டது, போலி பாதத்தின் மூலம் இடம்பெயரக்கூடியது. அந்த அமீபா பாருங்க தனிக்கலாங்கி. அந்த தனிக்கலாங்கியில பாருங்க அது கட்டமைப்பாகவும் இருக்கு. அதே நேரம் அந்த அங்கியில தான், அந்த களத்துல தான் எல்லா செயற்பாடுகளும் நடைபெறும். சுவாசம் நடைபெறும். நீங்க கற்றிருக்கிறீங்க அங்கிகளின் இயல்புகள் அவை. அங்கிகளின் பொதுவான இயல்புகள் சுவாசம், வளர்ச்சி, இனப்பெருக்கம், அசைவு அல்லது இடப்பேச்சு, உறுத்துணர்ச்சி. ஆக இந்த இயல்புகள் எல்லாத்தையும் அந்த தனிக்கல அங்கியே செய்கின்றது, அதாவது அந்த கலத்தினாலேயே செய்யப்படுகின்றது. ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு, கலம் என்பது அங்கிகளின் கட்டமைப்பு அலகும் மற்றும் தொழிற்பாட்டும் அலகு ஆகும்.
ஆகவே இப்போது பாருங்கள் பிள்ளைகள், சில அங்கிகளின் உடல் தனிக்கலத்தால் ஆனது. பாருங்கள் பிள்ளைகள், சில அங்கிகளின் உடல் தனிக்கலத்தால் ஆனது. அவை எளிய உடற்தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும். சிக்கலானது இல்லை, எளிய உடற்தொழிற்பாடு. அவற்றால் சுவாசிக்க முடியும், இடம்பெயர முடியும். அந்த வகையில பாருங்க, அமீபா இங்க பாருங்கள் ஐவிரல் அமைப்பை கொண்டது. நீங்க இந்த போலிப்பாதங்கள் கண்டவுடன் நீங்க கூறக்கூடியதா இருக்கும் அமீபா. இது பாருங்கள், உங்களுக்கு தெரியணும் யூக்ளினா. யூக்ளினா உங்களுக்கு தெரியும் என்ன, தனிக்கலாங்கி. பாருங்கள் ஒரு சவுக்கு முளை இருக்கு. இதே நேரத்தில் இங்க பாருங்க பரமீசியம். இந்த பரமீசியம் என்பது உங்களுக்கு தெரியணும் பாதம் வடிவத்தில் இருக்கு. பாருங்கள், பாத வடிவத்தில் காணப்படும் பரமேசியம். இதில் இந்த அமைப்புல பாருங்க பிசிர் போன்ற அமைப்பு இருக்கு. பாருங்கள், இதன் மூலம்தான் இவை இடம் பெயருது. பிசிர் இல்ல சவுக்கு முளை, யூக்ளினா சவுக்கு முளை. ஆகவே பாருங்க பிள்ளைகள், இந்த அங்கிகள் தனிக்கல அங்கிகள் எனப்படும். நுண்ணங்கிகள்ல தனிக்கலாங்கி. அந்த வகையில் அமீபா, யூக்ளினா, பெரமீசியம், கிளாமிடமோனஸ் அதுவும் தனிக்கலாங்கி. அங்க 2 சவுக்கு முளைகள் காணப்படுகின்றது. ஆகவே இங்க பாருங்கள், சில அங்கிகளின் உடற் தனிக்கலத்தாலானது. அவை எளிய உடற்தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும். இவ்வங்கிகள் தனிக்கல அங்கிகள் எனப்படும். பாருங்கள், தனிக்கலத்தாலானது, எளிய உடற்தொழிற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியவை தனிக்கல அங்கிகள் எனப்படும். ஆகவே தனிக்கல அங்கிகளுக்கு உதாரணம் 3 தருக என்ன கூறும்போது நீங்க குறிப்பிட வேண்டியது அமீபா, பெரமீசியம், யூக்ளினா, கிளாமிடமோனஸ் என்பவற்றை குறிப்பிட முடியும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்க பார்த்தது தனிக்கல அங்கிகளுக்கு உதாரணம். உங்களுக்கு தெரியணும் அமீபா, யூக்ளினா, பெரமீசியம், கிளாமிடமோனஸ், சில பாக்டீரியாக்கள் போன்றவை தனிக்கல அங்கியால் ஆக்கப்பட்டது. அதாவது ஒரு கலத்தை கொண்டது, அந்த கலத்திலே தொழிற்பாடுகளாகவும் காணப்படுகின்றது. அடிப்படை கட்டமைப்பலகாகவும் தொழிற்பாட்டு அலகாகவும் ஒரு கலமே காணப்படும். அதனால் அவை தனிக்கல அங்கிகள் எனப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது தனிக்கல அங்கிகளை அவதானித்தல். அந்த வகையில நாங்க பாருங்கள், கிணற்று நீர் மாதிரியையும் வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீர் மாதிரியையும் நுணுக்காட்டினூடாக அவதானிப்பதன் மூலம் தனிக்கல அங்கிகளை இனங்காணுதல். ஏற்கனவே இந்த செயற்பாடுகள் நாங்கள் தரம் 6லையும் செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் முன்னிய அலகுகளையும் செய்திருக்கிறோம். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், இந்த செயற்பாட்டை ஆய்வு கூடத்தில் செய்ய வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும். நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு அல்லது சிறிய பொருட்களை நாங்கள் அவதானிப்பதற்கு பயன்படுத்துவது நுணுக்கு காட்டி. அந்த வகையில் நாங்கள் நுணுக்கு காட்டியை பயன்படுத்த வேண்டும், அதாவது ஒளி நுணுக்கு காட்டி. அதே நேரம் வழுக்கி, ஏன் அந்த ஒளி நுணுக்கு காட்டியில் நாங்கள் மேடையில் வைத்து அவதானிப்பதற்கு வழுக்கி, அந்த வழுக்கி சுத்தமானதாக இருக்க வேண்டும், தொட்டி நீக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வழுக்கியில் நீர்த்துளியை இட்டு, அதாவது வைக்கோல் நீர்த்துளியை இட்டு அதை நாங்கள் மூடி துண்டினால் மூடி, அதாவது வலி சிறப்பிடிக்காதவாறு மூடி மேடையில் நுணுக்காட்டின் மேடையில் வைத்து அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் தாழ் வலுவில் அவதானிக்க வேண்டும், பின் உயர் வலுவில் மேலும் தெளிவாக அவதானிக்க முடியும். ஆகவே இந்த செயற்பாட்டை நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். வாருங்கள் ஆய்வு கூடத்திற்கு செல்வோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது தனிக்கல அங்கிகளை அவதானித்தல். அந்த வகையில் நாங்கள் 2 மாதிரிகளை எடுத்திருக்கின்றோம். அதில் முக்கியமாக நாங்கள் குளத்து நீரை எடுத்திருக்கின்றோம், அல்லது கிணற்று நீர் எடுத்துக்கொள்ளலாம். குளத்து நீரை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதே நேரம் இங்கே பாருங்கள், வைக்கோல் ஊறு வைக்கப்பட்ட நீர் எடுத்திருக்கின்றோம். இந்த 2 மாதிரிகள்லேயும் எவ்வாறு நுண்ணங்கிகள், அந்த நுண்ணங்கிகள் பெரும்பாலானவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனிக்கல அங்கிகள், பல்கல அங்கிகள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாதிரிகளில் எவ்வகையான அங்கிகள் காணப்படுகின்றது என்பதை இப்போது நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் இப்போது தயாரிக்கப்படுற வழுக்கியானது தற்காலிக வழுக்கியாகும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், இது சுத்தமாக்கப்பட்ட வழுக்கி ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது சுத்தமாக்கப்பட்ட வழுக்கி. இந்த வழுக்கியில் நாங்கள் முதல்ல பயன்படுத்துவது உங்களுக்கு தெரியும் என்ன, கிணற்று நீர் அல்ல, குளத்து நீர். நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வது குளத்து நீர் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த குளத்து நீரில் பாருங்கள்,
ஒரு சில துளிகள், அதாவது இவ்வாறு நாங்கள் பாருங்கள், இவ்வாறு ஒரு சில துளிகளை விட்ட பின்பு இதன் மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூடித்துண்டை இட வேண்டும். இங்கே பாருங்கள், மூடித்துண்டானது சிறை பிடிக்காதவாறு நாங்கள் இவ்வாறு இடப்பட வேண்டும். பின்பு வெளியோரங்கள் இருக்கும் நீரை நாங்கள் இவ்வாறு அகற்ற வேண்டும். இப்போது ஒளிநுணு காட்டி உங்களுக்கு தெரியும், அதாவது மிகச்சிறிய பொருட்களை அவதானிப்பதற்காக, உருப்பெருத்து பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படுவது ஒளிநுணு காட்டி. அந்த வகையில் இந்த வழுக்கியை நாங்கள் மேடையில் வைத்து ஒளிநுணு காட்டியினூடாக அவதானிப்போம். பாருங்கள், இவ்வாறு வைத்த பின்பு தாழ் வலுவில் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பரும்படி செப்பமாக்கியை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இதை தெளிவாக அவதானிக்க வேண்டும். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், இங்கே பாருங்கள், சில அங்கிகள் அசைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது தனிக்கல அங்கிகள் மாதிரி காணப்படுகின்றது. அவை அசைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த குளத்து நீரில் நாங்கள் பார்க்கக்கூடியது தனிக்கல அங்கிகள் அந்த அசைந்து திரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், மிக தெளிவாக தெரிகின்றது. அது வேகமாக அசைவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உயர் வலுவில் மேலும் பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே பாருங்கள், மேலும் தெளிவாக்குவதற்காக நுண் செப்பமாக்கியை பயன்படுத்துவோம். பாருங்கள், மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அதாவது அந்த அங்கி அசைந்து திரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நாங்கள் பார்த்தது உங்களுக்கு தெரிய வேண்டும். எந்த நீர்? குளத்து நீரில் உள்ள அங்கியை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உங்களுக்கு தெரிய வேணும், வைக்கோல் ஊற வைக்கப்பட்ட நீரில் நாங்கள் அவதானிப்போம். இப்போது அந்த வகையில் நாங்கள் இன்னொரு தூய வழுக்கியை எடுத்து அதனுள் சில துளி வைக்கோல் நீரினை இடுவோம். இங்கே பாருங்கள், வைக்கோல் நீரானது எவ்வாறு காணப்படுகின்றது. குளத்து நீருக்கும் வைக்கோல் நீருக்கும் வித்தியாசமும் உங்களுக்கு தெரியணும். இது பாருங்கள், கபில நிறமாக காணப்படுகின்றது. இந்த வைக்கோல் நீரை எடுத்து நாங்கள் இப்போது இதில் ஒரு சில துளிகளை இவ்வாறு இட்டு இதன் மீது நாங்கள் என்ன இட வேண்டும்? மூடித்துண்டினை வலி சிறைப்பிடிக்காதவாறு இடப்பட வேண்டும். பாருங்கள், இதே நேரம் வெளியே உள்ள திரவ நீரை நாங்கள் இவ்வாறு டிஷ்யூ தாளினால் ஒட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த வழுக்கியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேடையில் வைத்து ஒளிநுணு காட்டினூடாக அவதானிக்க வேண்டும். அவதானிக்கும் போது உயர் வலு தாழ் வலுவில் அவதானிக்க முடியும். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நாங்கள் பரும்படி செப்பமாக்கியை பயன்படுத்தி நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள் பிள்ளைகள், அதாவது அங்கே அசைவதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பாருங்கள், இந்த வகையில் அவை நீரில் நீந்தி செல்வது போன்று அசைந்து திரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இதை நாங்கள் மேலும் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு உருப்பெருக்கம் கூட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நுண் செப்பமாக்கியை பயன்படுத்தி மேலும் தெளிவாகி பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், அங்கிகள் எவ்வாறு அசைந்து திரிவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இங்கே குளத்து நீர், அதே நேரம் வைக்கோல் நீரில் தனிக்கல அங்கிகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அங்கிகளை நாங்கள் இப்போது பாருங்கள், ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டு, அதாவது நிறமூட்டப்பட்டு தயாரித்து வைக்கப்பட்ட நிரந்தர வழுக்கிகளை பயன்படுத்தி அவதானிப்போம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அவதானிப்போம் அமீபா. அமீபா உங்களுக்கு தெரிய வேண்டும், தனிக்கல அங்கி, அதாவது ஐவிரல் அமைப்பை கொண்டது. ஏற்கனவே நீங்கள் முன்னைய வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். அதே நேரம் முன்னைய பகுதியிலையும் அவதானித்திருப்பீர்கள். அந்த வகையில் இப்போது நாங்கள் இதை தாழ் வலுவில் வைத்து அவதானிப்போம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பரம்படி செப்பமாக்கியை பயன்படுத்தி அதன் அமைப்பை பார்ப்போம். பிள்ளைகள், இந்த அமீபா பாருங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது. ஐவிரல் நீட்டங்களாக காணப்படுகின்றது. அந்த கைவிரல்கள் நீட்டம் போல் அமைவாக காணப்படுகின்றது.
இது பாருங்கள் தனிக்கல அங்கியாகவே காணப்படுகின்றது. நிறமூட்டப்பட்டிருப்பதால் இது தெளிவாக எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் மேலும் உயர் வலுவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் நுண்செப்பமாக்கிய பயன்படுத்தி பாருங்கள். பாருங்கள் தெளிவாக மேலும் நன்றாக தெரிகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு அமீபா எவ்வாறு காணப்படும் தனிக்கலங்கி ஐவிரல் அமைப்பாக காணப்படுகின்றது. இங்கே நிறமூட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்கு தெரியணும், இலகுவாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது நாங்கள் இன்னொரு நிரந்தர வலிக்கையை நாங்கள் அவதானிப்போம். அடுத்ததாக நாங்கள் அவதானிப்பது பாருங்கள் ஈக்குலினா இவ்வாறு காணப்படுது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தாழ் வலுவில் இருக்க வேண்டும். மேடையில் வைத்து ஏற்கனவே எல்லாமே செப்பமாக்கி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு நாங்கள் செப்பமாக்கிய பின்பு பாருங்கள் தாழ் வலுவில் பரம்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி இப்போது நாங்கள் அதை அவதானிப்போம். இங்கே பாருங்கள் ஈக்குலினானது கோல் உருவான, அதாவது நீண்ட உருவானதாக காணப்படுகின்றது. பாருங்கள் நிறமூட்டப்பட்டிருப்பதால் அது தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகள், இதை நாங்கள் மேலும் செப்பமாக்கி பார்ப்பதற்கு உயர் வரிவில் பயன்படுத்துவோம். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள், அது மேலும் நன்றாக தெளிவாக தென்படுகின்றது. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், அதாவது யூக்ளினா எவ்வாறு காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீளமானதாக இருக்கின்றது, கோல் பருவத்தில், அதாவது நீளமாக காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும், பரமேசியம். இவையெல்லாம் தனிக்கலாங்கிகள். அந்த வகையில் பார்ப்போம் பரமேசியத்தின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது. பாருங்கள், இப்போது தாழ் வலுவில் நாங்கள் இதை அவதானிப்போம். பரமேசியம் பாருங்கள் பாத வடிவில் காணப்படுகின்ற பிள்ளைகள். பாருங்கள் பாதம், அதாவது உங்களுடைய அந்த ஸ்லிப்பர் பயன்படுத்துவீங்கள் அதே மாதிரி அமைப்பில் காணப்படுகின்றது பரமேசியம். இங்கே நிறமூட்டப்பட்டிருப்பதை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதை நாங்கள் மேலும் செப்பமாக்கி பார்ப்போம். அதுக்கு உயர் வலுவில் பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் மேலும் தெளிவாக தென்படும். பாருங்கள் பிள்ளைகள், மேலும் தெளிவாக தென்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இதுவரை நாங்கள் பார்த்தது தற்காலிக வலிக்கைகள், நிரந்தர வலிக்கைகள் பார்த்தோம். அந்த தற்காலிக வலிக்கைகள், நிரந்தர வலிக்கையில் தனிக்கலாங்கிகளை நாங்கள் அவதானித்தோம். அந்த வகையில் தனிக்கலாங்கிகள் என்று சொல்லும்போது அமீபா, யூக்ளினா, பரமேசியம் என்பவற்றை நாங்கள் அவதானித்தோம். அதே நேரம் தற்காலிக வலிக்கையில் நாங்கள் தயாரிக்கும் போது குளத்து நீர் அல்லது கிணற்று நீர் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இங்கே பயன்படுத்தியது குளத்து நீர் மற்றும் வைக்கோல் நீர் என்பனவாகும். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த தனிக்கலாங்கிகளை அவதானிப்பதற்கு ஒளிநுணுக்காட்டி பயன்படுத்தியிருக்கிறோம். அதே நேரம் அதன் அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பதை இச்செயற்பாட்டினூடாக விளக்கமாக கற்றோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நீங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு அவதானத்தை பெற்றிருப்பீர்கள். அதாவது நாங்கள் அங்கே பார்த்த நுண்ணங்கிகள், பரமேசியம் என்ற நுண்ணங்கியை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அந்த வகையில் அவை இந்த அமைப்பு உங்களுக்கு தெரியணும், பாத வடிவத்தில் காணப்படுகின்றது. அவை இந்த நீர்த்துளியை நாங்கள் வைக்கோல் நீர் துடியில் எடுக்கும்போது அது அசைந்து திரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் இந்த பரமேசியம் என்பது தனிக்கலாங்கி என்பது தெளிவாக விளங்கியிருக்கணும். அதாவது தனிக்கலாங்கி அதே நேரத்தில் எளிய தொழிற்பாட்டு, உடற்தொழிற்பாட்டையும் கொண்டுள்ளதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள், தனிக்கலாங்கிகளும் பல்கலாங்கிகளும் சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், தனிக்கலாங்கி என்பது உடல் தனியொரு கலத்தால் ஆக்கப்பட்டவை. உடல் தனியொரு கலத்தால் ஆக்கப்பட்டவை தனிக்கல அங்கி. இதே நேரம் பல்கல அங்கி என்பது உங்களுக்கு தெரியணும், உடல் பல கலங்களால் ஆக்கப்பட்டவை பல்கல அங்கி. அதாவது எளிய உடற்தொழிற்பாடுகளை காட்டும் தனிக்கலங்கி எளிய உடற்தொழிற்பாடு, சிக்கலான தொழிற்பாடு இல்லை, எளிய உடற்தொழிற்பாட்டை காட்டும். பாருங்கள், எளிய உடற்தொழிற்பாடுகளை காட்டும்.
இதே நேரம் பல்கல அங்கி என்பது உடல் ஒழுங்கமைப்பு மட்டம் பல்வகைப்படும். அங்க பார்த்திருப்பீங்கள், அந்த கலங்கள் பல சேர்ந்து எண்ணத்தை உருவாக்குனது போன்ற அந்த ஒழுங்கமைப்பு மட்டம் பல்வகைப்படும், அதாவது சிக்கலானதாக காணப்படும். அந்த வகையில் தனிக்கல அங்கிக்கு உதாரணம் அமீபா, பரமீசியம், யூக்ளினா. இதே நேரம் பல்கல அங்கி மான், மனிதன், மாடு, ஆடு, கோழி போன்ற தாவரங்கள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். இப்போது நாங்கள் தனிக்கல அங்கி பல்கல அங்கிக்கு உதாரணங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அங்கிகளின் கல ஒழுங்கமைப்பு மட்டத்தின் தொடர்ச்சியாக எவ்வாறு பல்கல அங்கி கட்டமைப்பு, அதாவது கட்டி எழுப்பப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தனிக்கல அங்கிகள் தவிர்ந்த ஏனைய சகல அங்கிகளும் சில கலங்கள் அல்லது பல கலங்கள் ஒன்று சேர்வதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, தனிக்கல அங்கிகள் தவிர்ந்த ஏனைய சகல அங்கிகளும் சில கலங்கள் அல்லது பல கலங்கள் ஒன்று சேர்வதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை பல்கல அங்கிகள் எனப்படும். அதாவது சில கலங்களாக இருக்கலாம் அல்லது பல்கலங்களாக இருந்தால் அதை நாங்கள் பல்கல அங்கிகள் எனப்படும். இங்க பல்பல அங்கிகள் உடல் ஒழுங்கமைப்பு மட்டம் பல்வகைப்பட்டது. அதற்கு உடல் ஒழுங்கமைப்பு மட்டம் பல்வகைப்பட்டது, அதாவது வேறுபட்டதாக காணப்படும். அந்த வகையில் மிக எளிய மட்டமான கலத்திலிருந்து சிக்கலான மட்டமான அங்கின் உடல் வரையான ஒழுங்கமைப்பு மட்டம் கீழே பாய்ச்சல் கோட்டின் மூலம் தரப்பட்டுள்ளது. இது ஒரு பாய்ச்சல் கோடு. அதாவது எளிய மட்டமான கலத்திலிருந்து சிக்கலான மட்டமான அங்கியின் உடல் வரையான ஒழுங்கமைப்பு மட்டம், அதாவது பாய்ச்சல் கோட்டு முறையில் எவ்வாறு எழுதுவது என்பதை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில முதலாவதாக நாங்கள் பார்க்கிறது எளிய மட்டம் கலம். இதுதான் நாங்கள் பார்க்க இருப்பது கலம். இந்த கலங்களை பாருங்க, ஒரே மாதிரியான கலங்கள் பல சேர்ந்திருக்கலாம் அல்லது வேறுபட்ட கலங்கள் பல்வேறு கலங்கள் ஒன்று சேர்ந்திருக்கலாம். அவற்றை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? இளையம், அதாவது ஒரு குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக அவ்வாறு காணப்படும். ஆகவே கலங்கள் பல சேர்ந்து உருவாகின்றது இளையம். இந்த இளையங்கள் பல சேர்ந்து உருவாக்கப் போவது அங்கம். இந்த அங்கங்கள் பல சேர்ந்து உருவாக்கப் போவது உங்களுக்கு தெரியணும் தொகுதி. நாங்கள் முன்னே பகுதியில பார்த்தோம், மனிதன் உள்ள தொகுதிகள் சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, கழிவு தொகுதி, நரம்பு தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, இனப்பெருக்க தொகுதி போன்றவை. இவை அனைத்தும், அதாவது அனைத்து தொகுதியும் சேர்ந்து அங்கியோ உருவாக்கம் அங்கி. ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் அங்கியின் ஒழுங்கமைப்பு மட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது. கலம், இளையம், அங்கம், தொகுதி, அங்கி. விளங்குதா பிள்ளைகள்? இந்த ஒழுங்கு மட்டத்தில் காணப்படும். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில பாருங்கள், இப்போது நாங்கள் கற்க இருப்பது கலம். இதுவரை நாங்கள் அறிமுகம்தான் பார்த்தோம். அந்த வகையில கலம் என்றால் என்ன பாருங்கள். அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு கலம் எனப்படும். அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு கலம் எனப்படும். இதுதான் முழுமையான கலத்துக்கான வரவிலக்கணம். அந்த வகையில் உயிரங்கிகளின் கட்டமைப்பின் அடிப்படை அலகு கலமாவதுடன் எளிய தொழிற்பாட்டு அலகும் கலமாகும். நீங்க தனிக்கலங்கில நீங்க பார்த்திருப்பீங்க, எளிய தொழிற்பாட்டு அலகாகவும் தொழிற்படுகின்றது. ஆகவே கலம் என்பது தொழிற்பாட்டு அலகாகவும் காணப்படுகின்றது, தொழிற்பாட்டு அலகாகவும் காணப்படுகின்றது, கட்டமைப்பு அலகாகவும் காணப்படுகின்றது. தனிக்கலங்கில ரெண்டுமே கலத்தினால்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? பல்கல அங்கிலேயும் இவ்வாறே காணப்படுகின்றது.
அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இழையம். இழையம் என்பது உங்களுக்கு பொதுவாக நாங்கள் குறிப்பிடக்கூடியது கலங்கள் பல சேர்ந்து இழையத்தை உருவாக்கின்றது. அது நாங்கள் பொதுவான ஒரு வரையறை. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இழையம் என்றால் என்ன என்பதை நாங்கள் குறிப்பிடும் போது குறித்தொரு தொழிலை ஆற்றுவதற்காக பாருங்க, குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக கலங்களின் கூட்ட ஒழுங்கமைப்பு இழையம் எனப்படும். அந்த வகையில பாருங்கள், குறித்த ஒரு தொழிலை அல்ல குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து உருவான கலக்கூட்டத்தின் ஒழுங்கமைப்பு மட்டமே இழையம் என அழைக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், இப்போது தெளிவாக ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றிருப்பீங்க. இழையம் என்பது பாருங்கள், குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து உருவான கலக்கூட்டத்தின் ஒழுங்கமைப்பு மட்டமே இழையம் எனப்படும். அந்த வகையில நீங்க பாருங்கள், தாவர கலத்தின் இலையின் கீழ்ப்புற மேற்றோல் உரிய நீங்க பார்த்தீர்கள் என்றால் இது இலைவாய். இந்த இலைவாயை சுற்றி உங்களுக்கு தெரியணும் இவ்வாறு கலங்கள் காணப்படுவதை நீங்க பார்த்திருப்பீர்கள். இவ்வாறு பல கலங்கள் ஒன்று சேர்ந்து காணப்படும். குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து உருவான கலக்கூட்டத்தின் ஒழுங்கமைப்பு மட்டமே இழையம் என அழைக்கப்படும். அந்த வகையில தாவரங்கள்ல காணக்கூடிய இழையங்கள் நாங்க பார்க்கலாம். அதே நேரம் விலங்குகள்ல காணக்கூடிய இழையங்களுக்கு நாங்க உதாரணங்களாக பார்க்க முடியும். அது தொடர்பான விடயங்களை இப்போது நாங்க பார்ப்போம். அந்த வகையில செயற்பாடுங்க பாருங்க பிள்ளைகள். இழைய வகைகளை இனங்காணல். தேவையான பொருட்கள்: தசை இழையத்தின் நிரந்தர வழுக்கி அல்லது படம், தாவர இலையின் கீழ்ப்புறம் மேற்றோல் உள்ள வழுக்கி, செய்முறை, மேற்குறிப்பிட்ட வழுக்கிகளை நுணுக்கு காட்டியின் ஊடாக அவதானியுங்கள், அதில் அடங்கியுள்ள இழைய வகைகளை இனங்காணுங்கள். ஆகவே இது தொடர்பான செயற்பாடுகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்த வேண்டியது நுணுக்கு காட்டி. ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட நிறமூட்டப்பட்ட வழுக்கிகள் காணப்படுகின்றது. அவற்றை பயன்படுத்தி நாங்கள் இந்த செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், இப்போது நாங்க பார்க்க இருக்கின்றது இழைய வகைகளை இனங்காணல். அதில் நாங்க பார்த்தோம் தேவையான பொருட்கள். அந்த வகையில தசை இழையத்தின் நிரந்தர வழுக்கி படத்தை நாங்கள் அவதானிக்கலாம், அல்லது தாவர இலையின் கீழ்ப்புறம் மேற்றோல் உரிய அவதானிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் இந்த செயற்பாட்டில் அவதானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் செய்முறை, மேற்குறிப்பிட்ட வழுக்கிகளை நுணுக்கு காட்டியின் ஊடாக அவதானியுங்கள், அதில் அடங்கியுள்ள இழைய வகைகளை இனங்காணுங்கள். இப்போது நாங்கள் இந்த தசை இழையத்தின் தொடர்பான படங்கள் அவற்றைக்குரிய ஒரு கட்டமைப்பு காணொலி ஒன்றினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது சொஃப்ட்வேர்னு சொல்லப்படும் அந்த மென்பொருளினூடாக நாங்கள் அந்த தசை இழையங்கள் தொடர்பான விடயங்களை அவதானிப்போம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மனிதனின் தசை இழையங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வாறு பாருங்க இந்த பிள்ளைகள், இது ஒரு மனிதனின் தசை இழையங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பாருங்கள், இது ஒரு மனிதன் தசை இழையமாக இருக்கும். இங்கே பாருங்க, இவ்வாறு பல விதமாக இந்த தசை இழையங்கள் காணப்படுகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், கையில் இருக்கக்கூடிய தசை, தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசை, இவ்வாறு பல தசைகள் மனித உடல்ல காணப்படுகின்றது. பாருங்க, கால் தசை, இல்லை பாருங்க தொடைகளில் காணக்கூடிய தசைகள் இவ்வாறு காணப்படுகின்றது. இது வயிற்றுப்புறத்தில் காணக்கூடிய தசைகள். ஆகவே இப்போது பாருங்கள், மனித உடலில் ஒவ்வொரு அமைவிடத்திலையும் ஒவ்வொரு வகையான தசைகள் காணப்படுகின்றது. இந்த தசைகள் எவ்வாறு இணைந்திருக்கின்றது, யாருடன் தொடர்பட்டிருக்கின்றது? அந்த தசைகளானது என்புடன் இணைந்திருக்கின்றது. யாருடன்? என்புகள். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க பிள்ளைகள்,
இவ்வாறு நாங்கள் தசைகளை தெரிவு செய்து அவற்றை நாங்கள் அகற்றும் போது எவ்வாறு அது இணைக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம். பாருங்கள், எவ்வாறு அகற்றப்படுகின்றது. இந்த தசைகளை நாங்கள் அகற்றும் போது பாருங்கள் பிள்ளைகள், இந்த தசைகள் எதிலே இணைக்கப்பட்டிருந்தது பாருங்கள். இதை நாங்கள் அகற்றும் போது உள்ளே என்ன இருக்குது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், என்பு. ஆகவே தசை இழையங்களானது என்பு இழையங்களுடன், அதாவது என்புடன் தொடுகேற்றிருக்கு. இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஒரு நெஞ்சரை கோடு, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க எங்களுடைய மனித உடல்ல கழுத்திலிருந்து வயிற்றுப்புறத்து பகுதியில் இருக்கிறது நெஞ்சரை கோடு. இவையெல்லாம் என்புகள். ஆகவே இந்த என்புகள்ல தசை இழையங்கள் என்ன பொருத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற இழையங்கள், தசை இழையங்களானது ஒவ்வொரு தசை வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படும். அது தொடர்பான விடயங்கள் நீங்கள் உயர் வகுப்புகளில் கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இப்போது உங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக விளங்கியிருக்கும். தசை இழையங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த தசை இழையங்களானது எவருடன் இணைக்கப்பட்டிருக்கு, என்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கு என்பதை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, இதே மாதிரி முகங்களில் காணக்கூடிய தசைகளும் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம். பாருங்கள், என்புகளுடன், அதாவது மண்டையோட்டு என்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தசை இழையங்களை நாங்கள் அகற்றும் போது பாருங்கள், அவை எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு. என்பு கோடுகள், அதாவது உங்களுக்கு தெரியணும், இது நெஞ்சரை கோடுகள்ல எவ்வாறு தசை இழையங்கள் காணப்பட்டது, அதே நேரம் வயிற்றுப்புறத்தில் எவ்வாறு தசை இழையங்கள் காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் படங்கள் மூலம் அவதானிக்கக்கூடியது. அந்த வகையில் இது நாங்கள் பார்த்தது ஒரு மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேரோடாக மனிதன் உடல்ல காணக்கூடிய தசை இழையங்கள் தொடர்பான விடயங்களை அவதானித்தோம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் பார்த்தது இளைய வகைகளின் இனங்காலில் தசை இழையத்தில் எவ்வாறு காணப்பட்டது தொடர்பான விடயங்களை மனிதனில் எவ்வாறு காணப்பட்டது என்பதை பார்த்தோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மேலும் அந்த தசை இழையங்கள் தொடர்பான ஏனைய இழையங்கள் தொடர்பான விடயங்களை அவதானிக்கலாம். அந்த வகையில பாருங்கள், இழையங்கள் கொண்டிருக்கும் இயல்புகள். அதுல முக்கியமா தெரிய வேணும், ஒரே வடிவத்தையோ அல்லது வெவ்வேறு வடிவத்தையுடைய கலங்களின் கூட்டமாக ஒழுங்கமைந்திருத்தல். உங்களுக்கு தெரியணும், கலங்களின் கூட்டம்தான் இழையம். அந்த வகையில் ஒரே வடிவத்தை இருக்கலாம், ஒரே வடிவத்தை அல்லது வெவ்வேறு வடிவத்தையுடைய கலங்களின் கூட்டமாக ஒழுங்கமைந்திருத்தல். லாஸ்ட் பார்ட் ரிப்பீட். கலங்களின் கூட்டமாக ஒழுங்கமைந்திருத்தல். பொதுவாக ஒரே தொழில் ஆற்றக்கூடியது. உங்களுக்கு தெரியணும், நாங்கள் வரவிலக்கணப்படுத்தும் போது இழையம் என்றால் என்ன, குறித்தொரு தொழிலை ஆற்றுவதற்காக கலங்களின் கூட்டங்கள் ஒழுங்கமைந்துள்ளவை இழையங்கள் எனப்படும். அந்த வகையில அவை கொண்டிருக்கும் இயல்புகள் ஒரே வடிவத்தையும் அல்லது வெவ்வேறு வடிவத்தையும் உடைய கலங்களின் கூட்டமாக ஒழுங்கமைந்திருத்தல். இரண்டாவது, பொதுவாக ஒரே தொழிலை ஆற்றக்கூடியவாக இருக்கும். அந்த வகையில எங்களோட அங்கிகளில் காணக்கூடிய கலங்கள், இந்த அங்கியில் இந்த உடல்ல காணப்படும் பல்வகையான இளைய வகைகளை நாங்கள் பார்க்கலாம். அதுல முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியது பிள்ளைகள், இதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இது ஒரு தசை இழையம். அந்த வகையில இதயத்துல காணக்கூடிய தசை இழையம், அதாவது நாங்க முன்னைய பகுதியில நாங்க பார்த்திருக்கிறோம் இழையங்கள். அந்த இழையங்கள்ல தசை இழையத்தை நாங்க பார்த்துறாங்க. தசை இழையம் என்பது மனிதன்ல பல்வேறு விடங்கள்ல வெவ்வேறு வகையான தசை இழையங்கள் அவதானிக்கப்பட்டது. அந்த தசை இழையங்கள் என்புகள்ல இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில இதயத்துல காணப்படக்கூடிய தசை இதய தசை என்று சொல்லப்படும். அந்த வகையில பாருங்கள், இதயத்துல காணக்கூடிய தசை இதய தசை எனப்படும். இதய தசையில எவ்வாறு
அந்த கலங்கள் கூட்டங்களாக அமைந்திருக்குது என்பதை அவதானிக்கலாம். பாருங்கள், இவ்வாறு பல கலங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டங்களாக வரி அமைப்பில் காணக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் பாருங்க, கிளைத்ததாக இருக்கு, அந்த ஒவ்வொரு கிளைகளாகவும் காணக்கூடியதா இருக்கு. ஆகவே ஒரே வகையான கலங்கள் பல ஒன்று சேர்ந்திருக்கு. அதே நேரத்துல பாருங்கள், ஒரே வடிவமாகவும் காணக்கூடியதா இருக்கு, பல்வேறு வடிவங்களையும் காணக்கூடியதா இருக்கு. இதே கருக்களும் காணப்படுகின்றது. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். இது இதய தசையின் இழையம். அதே நேரத்துல பாருங்கள், குருதி இழையம். உங்களுக்கு தெரியணும், குருதி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வேணும், வாய்க்கள் பதார்த்தங்கள் போசனை பொருட்கள் போன்றவற்றை கடத்துவதற்கு உதவும். அந்த வகையில குருதி இழையத்திலேயும் பல்வேறு வகையான கூட்டங்கள் காணப்படுகின்றது. அதுல முக்கியமாக செங்குருதி கலங்கள். அந்த செங்குருதி கலங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன, ஆக்சிஜன் வாயுவை கொண்டு செல்லுகின்றது என்பதை பார்த்திருப்பீங்க, ஹீமோகுளோபின். அந்த வகையில இங்க பாருங்கள், இந்த கலங்கள் இந்த ஒவ்வொரு விதமான வடிவங்கள்ல கலங்கள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அதே நேரம் ஒரே வடிவமாக இருக்கலாம் அல்லது பல்வேறு வடிவங்களாக இருக்கும். ஆனால் குறித்த ஒரு தொழிலையே ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இங்க பாருங்க, தாவர இலையின் கீழ்ப்பக்கம் மேட்டோல் இலையம். இது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்க வெற்றிலையின் இலையின் கீழ்ப்புறத்தில் உள்ள மேட்டோல் எவ்வாறு காணப்படுகின்றது. அந்த வகையில இங்க பாருங்க பிள்ளைகள், இதற்றை நீங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கு. இவை என்ன? இலைவாய்கள். இந்த இலைவாய்களை சுற்றி பாருங்க, ஒரே வடிவமான கலங்கள் காணப்படுகின்றது. இவை இழையங்கள் எனப்படும். ஆகவே அங்கிகளின் உடலில் காணப்படும் பல்வகையான இழைய வகைகள் காணப்படுகின்றது. ஒன்று இதய தசை இழையம், குருதி இழையம். இவை விலங்குகள்ல காணப்படுகின்றது. அதே நேரம் தாவரத்துல காணக்கூடிய தாவரத்தின் இலையின் கீழ்ப்பக்கம் மேட்டோல் இழையம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இவற்றை இப்போது நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் நுணுக்காட்டியினூடாக நிரந்தர வழுக்கியலை பயன்படுத்தி அவதானிப்போம். வாருங்கள், ஆய்வுக்கூடத்துக்கு செல்வோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது இளைய வகைகளை இனம் காணுதல். அந்த வகையில் இங்கே பாருங்கள், நாங்கள் பல்வேறு இளைய வகைகள் எடுத்திருக்கிறோம். அதாவது நிரந்தரமாக தயாரிக்கப்பட்ட வழுக்கியலை நாங்கள் பயன்படுத்தி இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும். அந்த வகையில் தேவையான பொருட்கள் ஒளி நுணுக்காட்டி, அதே நேரம் நிரந்தர வழுக்கியல் பயன்படுத்த போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தசை. அதாவது இதய தசையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இதய தசை எவ்வாறு ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த இதய தசையின் பகுதி பாருங்கள், மூடித்துண்டால் மூடப்பட்டு சாயமூட்டப்பட்டதாக தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் இப்போது ஒளி நுணுக்காட்டினூடாக வைத்து அவதானிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல தாழ் வலுவில் நாங்கள் அவதானித்து பின்பு உயர் வலுவில் அவதானித்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் இந்த மேடையில் இந்த வழுக்கிய, அதாவது நிரந்தர வழுக்கியான தசை, இதய தசை இழையத்தை நாங்கள் வைத்துக்கொள்வோம். வைத்து நாங்கள் பரும்படி செப்பமாக்கினூடாக தாழ் வலுவில் அவதானிப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை அவதானித்து கொள்ள வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், தாழ் வலுவில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், தெளிவாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்கள், தசைகள் கட்டுக்களாக காணப்படுகின்றது. அதாவது தசையின் ஒவ்வொரு கலங்களும் கட்டுக்களாக சேர்ந்து காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லது இது கிளைகளாகவும் காணப்படுகின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதே நேரத்தில் பாருங்கள், இந்த தசையிலேயும் கிளைகளாக காணப்படுவதுடன் பல கலங்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியணும், இழையம் என்பது பல கலங்கள், ஒரே மாதிரியான கலங்கள் ஒன்று சேர்ந்து, பல கலங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டங்கள்லாம் இழையங்களாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு குறித்த தொழிலை ஆற்றுவதற்கு தான் இங்கே காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கே பாருங்கள், மேலும் பாருங்கள், நன்றாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகள், அதாவது பல கலங்கள் ஒன்று சேர்ந்து, ஒரே மாதிரியான பல கலங்கள் ஒன்று சேர்ந்து கட்டாக காணப்படுகின்றது. அதே நேரம் கிளைகளும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது குருதி இழையம் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் இப்போது பாருங்கள், குருதி இழையம் பாருங்கள், இந்த வழுக்கை ஏற்கனவே நிரந்தரமாக தயாரிக்கப்பட்ட வழுக்கை காணப்படுகின்றது. முதல்ல தாழ் வலுவில் நாங்கள் வைத்து அவதானிக்க வேண்டும். இப்போது பாருங்கள், இந்த குருதி இழையத்தை
பாருங்கள் பிள்ளைகள், பாருங்கள் இங்கே தெளிவாக எங்களால் கலங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பாருங்கள், பல கலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான கலங்கள் ஒன்று சேர்ந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரே கலங்கள் பல காணப்படுகின்றது. அந்த வகையில் இவை கலக்கூட்டங்களாக காணப்படுகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? இழையம் என அழைப்போம். இதுவரை பார்த்து நாங்கள் 2 இழையங்கள் உங்களுக்கு தெரியணும். விலங்கு இழையங்களை பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது தாவர இழையம். தாவர இழையத்தின் அந்த வகையில் தாவர இழையத்தின் கீழ்ப்புற மேற்றோல் உரியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது எவ்வாறு காணப்படுகின்றது பார்ப்போம். பாருங்கள், தாழ் வலுவில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், பல கலங்கள் சேர்ந்து காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இடையிடையே 2 அவரை வித்து வடிவமான கலங்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியும், என்னது? இலைவாய். பாருங்கள், இங்கே தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், தெளிவாக அவதானிக்கிறீங்கள். இலைவாய் இடையிடையே காணப்படுகின்றது. அதை சுற்றி பல கலங்கள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பல கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். இப்போது நாங்கள் இதை உயர் வலுவில் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள், இது மேலும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த இலவாய் மேலும் தெளிவாக தென்படுகின்றது. அதே நேரம் கலங்கள் பல கலங்களும் ஒரே மாதிரியானது மேலும் தெளிவாக தென்படுகின்றது. ஆகவே இப்போது நாங்கள் பார்த்தது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். விலங்கு இழையங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது கலங்கள் பல சேர்ந்து கூட்டங்களாக அமைக்கப்பட்டது இழையம். அந்த வகையில் கலங்கள் பல ஒன்று சேர்ந்த கூட்டம் இழையம் எனப்படும். இது ஒரு குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்து காணப்படுகின்றது. அதே மாதிரி விலங்குகளில் காணப்படுகின்ற இழையம் மாதிரி தாவரங்களிலும் இழையங்கள் காணப்படுகின்றது. அந்த தாவரங்களில் காணப்படும் இழையங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். அந்த வகையில் ஒரே மாதிரியான கலங்களின் கூட்டம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இடையிடையே இலைவாய் காணப்படுகின்றது என்பதையும் பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு தெரியணும், கலங்களின் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்குவது இழையம் ஆகும். ஆகவே இந்த செயற்பாட்டில் நீங்கள் கற்றது இழையங்கள் பல வகைகள் காணப்படுவதை அவதானித்தோம். பிள்ளைகள், ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் அவதானித்த விடயங்களிலிருந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு இழையம் என்றால் என்ன என்பது. குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்த கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இழையத்தின் இயல்புகள் பல கலங்களே அல்லது ஒரே வகையான கலங்கள் பல கூட்டங்களாக அமைந்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு குறித்த தொழிலை ஆற்றும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் இழையங்கள் பாருங்கள், ஒரே வடிவத்தையுடைய அல்ல வெவ்வேறு வடிவத்தையுடைய கலங்களானவை. அதே நேரம் பொதுவாக ஒரே தொழிலை ஆற்றக்கூடியவை. விளங்குதா பிள்ளைகள்? நீங்கள் ஒரே இலையின் கீழ்ப்புறத்தில் உள்ள மேற்றோலுரியை பார்க்கும்போது இலவாய் இருக்கின்றது, ஏனைய கலங்கள் இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், அங்கே பல்வேறு வகையான கலங்கள் காணப்படுகின்றது. ஆனால் பல கலங்கள் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஒரு குறித்த ஒரு தொழிலை ஆற்றக்கூடியதாக காணப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அங்கம். இந்த அங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தது கலங்களின் ஒழுங்கமைப்பு லாஸ்ட் பார்ட் ரிப்பீட். அந்த வகையில் நாங்கள் பார்த்தது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டத்தில் கலங்களுக்கு அடுத்ததாக பார்த்தது இழையங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தது அங்கம். அதாவது அடிப்படை தொழிற்பாட்டலகு, அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு கலம். அந்த கலங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டம் இழையம். குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக கலங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டம் இழையம். இப்போது நாங்கள் பார்ப்பது அங்கம். அங்கம் என்றால் என்ன? பல இழையங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டம் அங்கம் எனப்படும். அந்த வகையில் ஜாதாயினமோர் விசேட தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சில இழையங்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒழுங்கமைப்பு மட்டமே அங்கம் என அழைக்கப்படும். ஆகவே அங்கம் என்பது ஒரு தொழிலை ஆற்றுவதற்கு அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சில இழையங்கள்
பல சேர்ந்து சில இழையங்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒழுங்கமைப்பு மட்டம் அங்கம் எனப்படும். அந்த வகையில பாருங்கள், இதுல மனிதன் அங்கம், அதாவது இரைப்பையை எடுத்துக்கொள்வோம். இந்த இரைப்பை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பட்ட ஒரு அங்கம். அந்த வகையில இரைப்பையில பாருங்கள் குருதி இழையம் காணப்படும். ஏன் அந்த கலங்களுக்கு ஆக்சிஜனை வழங்க வேண்டும், ஆகவே குருதி இழையம் காணப்படும். அதே நேரம் நரம்பிழையம் காணப்படும். தசை இழையம், இழையம் பாருங்க இரைப்பையில காணக்கூடியது மலமளப்பான தசை இழையம். பாருங்க, நாங்க இதுல பார்த்தது முக்கியமாக நாங்க இதய தசை இழையம் பார்த்திருக்கிறோம். மலமளப்பான தசை இழையம் இரைப்பையில காணப்படுகின்றது. அதே நேரம் என்புகள்ல முக்கியமாக பார்த்திருப்பீங்க வன்கூட்டு தசை இழையங்கள் போன்றவையும் காணப்படுகின்றது. ஆகவே இங்க பாருங்கள், அங்கம், இந்த அங்கமானது பல இழையங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இத பாருங்கள், இவை தனித்தனி குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக காணப்படும். எனவே இங்க பாருங்கள், அங்கம் என்பது ஒரு குறித்த தொழில் அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக இழையங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டம் அங்கம் எனப்படும். அந்த வகையில பாருங்க, யாதாயினும் ஒரு விசேட தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சில இழையங்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒழுங்கமைப்பு மட்டம் அங்கம் எனப்படும். மனிதனின் இரைப்பை பல்வேறு வகையான இழையங்களானது என்பதை பின்வரும் படம் எடுத்து காட்டுகின்றது. பாருங்கள், மனிதன் இரைப்பை பல்வேறு வகையான இழையங்களானது என்பது இந்த படம் எடுத்து காட்டுகின்றது. பாருங்கள், இரைப்பை அங்கம் உங்களுக்கு தெரியணும், குருதி இழையம் இருக்கு, நரம்பு இழையம் இருக்கு, மலமளப்பான தசை இழையம் இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது இந்த இழையங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவற்றை ஒரு அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர், அதாவது மனிதன் உடல் அமைப்பின் அமைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் உண்டாக அந்த காணொலியை நாங்கள் இப்போது பாருங்கள் பிள்ளைகள். இப்போது நாங்கள் இந்த இரைப்பையின் அமைப்பினை ஒரு அதாவது மனித உடலின் கட்டமைப்பினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு படம், மென்பொருளினால் அமைக்கப்பட்ட ஒரு படம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், இதுதான் இரைப்பை. இந்த இரைப்பையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், மலமளப்பான தசை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் குருதி, சிவப்பு நிறத்தில் காணக்கூடியதாக இருக்கும் குருதி வளங்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கே இதை சுற்றி நரம்புகள் காணப்படுகின்றது, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே தசை இழையத்தை கொண்டது இருக்கு. அதே நேரத்தில் நரம்பு தொகுதியையும் கொண்டிருக்கின்றது, குருதி சுற்றோட்ட தொகுதியையும் அந்த குருதி வளங்களையும் கொண்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியணும், இரைப்பை என்பது ஒரு அங்கம். அதாவது பல இழையங்கள் ஒன்று சேர்ந்து அதே நேரம் குறித்த தொழிலை, விசேட தொழிலை அல்லது பல தொழிலை ஆற்றுவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மட்டம்தான் அங்கம் எனப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பிள்ளைகள், அந்த வகையில் நீங்கள் இப்போது பார்த்தது, நாங்கள் ஒரு மனிதன் இரைப்பையின் என்னென்ன இழையங்கள் காணப்படுது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அந்த வகையில் குருதி இழையம் இருக்கு, நரம்பு இழையம் இருக்கு, மலமளப்பான தசை இழையம் இருப்பதை அவதானித்தோம். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள், இது ஒரு செயற்பாடு ஒன்று தரப்படுகின்றது. தாவர இழையங்களை இனங்காணல். தாவரங்களில் காணக்கூடிய இழையங்களை நாங்கள் இனங்காண வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் இங்க பாருங்கள், காசி தும்பை தாவரம், அதே நேரம் நீர். இந்த நீரில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறமூட்ட வேண்டும். ஆக இங்க நிறமைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு சாயம், அதாவது ஒரு முகவையினுள் நாங்கள் நீரை நாங்கள் நிறமூட்ட வேண்டும். அந்த நிறமூட்டப்பட்ட நீருக்குள்ள ஒரு தாவரத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தாவரமானது காசி தும்பை தாவரமாக இருக்கும். இவ்வாறு வேர்கள் ஆறாதபடி இந்த காசி தும்பை தாவரம் இவ்வாறு காணப்படும். அதாவது நீங்க பாருங்கள், இந்த காசி தும்பை தாவரமானது நாங்கள் தெரிவு செய்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த தண்டின் எவ்வாறு அந்த நிறமூட்டப்பட்ட நீர் மேலே ஏறுவதை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. ஏன் அது ஒரு
டிரான்ஸ்பரண்ட், அதாவது எங்களுக்கு தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதன் காரணமாக அங்கே பாருங்கள், வேர் அறாதவாறு நாங்கள் இந்த காசி தும்ப தாவரத்தை எடுத்துக்கொண்டு நன்றாக நீரில் கழுவிய பின்பு இந்த முகவையில் நிறமூட்டப்பட்ட நீர், அதுக்காக நாங்கள் சிவப்பு மை நீர் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிவப்பு மை நீரை நாங்கள் இட்டு அந்த தாவரத்தை இவ்வாறு வைத்து குறிப்பிட்ட நேரத்தின் பின் அவதானிக்கும் போது இந்த தாவர தண்டில் இந்த சிவப்பு நீரானது இவ்வாறு காணப்படுகின்றது. இதனூடாக இவ்வாறு மேலே ஏறி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சிவப்பு நீர், நிறமூட்டப்பட்ட நீர். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இந்த செயற்பாடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். முதலில் அதுக்கு தேவையான பொருட்கள் காசி தும்பை, காசி தும்பை தாவரம், ரெண்டாவது நீர் கொண்ட முகவை, இது உங்களுக்கு தெரியணும். சாயமூட்ட மை, சாயம் மை அல்லது நிறமைகள் அல்லது நிறமை. பொதுவாக சிவப்பு எங்களுக்கு இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது இந்த செயற்பாட்டுக்கான செய்முறை என்ன என்பதை பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள் செய்முறை. பாத்திரம் ஒன்றில் சிவப்பு நிற சாயத்தை இட்டு நீரூட்டி கரைத்தல். வேர் தொகுதி நீரில் நன்கு அமிழ்ந்திருக்குமாறு காசி தும்பை செடியை நீரில் வைத்தல். தாவரத்தண்டு சிவப்பு நிறமானதன் பின்பு அதன் குறுக்குவெட்டு பெற்று, அதாவது குறுக்குவெட்டை பெற்று நுணுக்காட்டினூடாக அவதானித்தல். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தண்டின் இந்த குறுக்குவெட்டை வெட்டி இவ்வாறு காணப்படும் இந்த தண்டின் அமைப்பு, இந்த குறுக்குவெட்டினை நாங்கள் நுணுக்காட்டினூடாக வைத்து அவதானிக்க வேண்டும். அதாவது சிவப்பு நிறமானதன் பின்பு, அதாவது குறிப்பிட்ட நேரத்தின் பின்பு தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். உடனடியாக அவதானிக்க முடியாது. ஏன்? அந்த தாவரத்தண்டின் வேரினூடாக நீரானது தாவரத்தண்டினூடாக மேலே செல்ல வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த இழையங்களை அவதானிக்க முடியும். ஆகவே இந்த செயற்பாடை என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இப்போது ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க வேண்டும். வாருங்கள் ஆய்வுக்கூடத்திற்கு செல்வோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது தாவரங்களின் அங்கங்களான தண்டின் அதில் எவ்வாறு இழையங்கள் பல சேர்ந்திருக்கின்றது, அதே நேரம் பல கலங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு தேவையான பொருட்களாக நாங்கள் பயன்படுத்தப்படுவது இங்கே காசி தும்பை தாவரம் எடுத்திருக்கின்றோம். அதே நேரம் இந்த காசி தும்பை தாவரமானது அதாவது நிறமூட்டப்பட்ட நீருக்குள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கப்பட்ட பின்பு அதனுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இங்கே தூரிகை சவர அலகு நாங்கள் வெட்டுவதற்கு, அந்த குறுக்கு வெட்டு முகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு, தண்டின் குறுக்கு வெட்டு முகத்தை எடுத்துக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்றோம். அதே நேரம் வழுக்கியில் நாங்கள் பயன்படுத்தும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூடித்துண்டு இட வேண்டும். மூடித்துண்டு இதே நேரம் நாங்கள் அவதானிப்பதற்காக ஒளி நுணுக்காட்டி பயன்படுத்துகின்றோம். இப்போது இந்த காசி தும்பை தாவரத்தை பாருங்கள். இந்த காசி தும்பை தாவரமானது உங்களுக்கு தெரிய வேணும். தண்டு பகுதியை நீங்கள் பார்க்கும்போது அது நிறம் மாறி இருப்பதை அவதானிக்கலாம். அதற்கு காரணம் பாருங்கள், இந்த திரவத்தின் அந்த கரைசலின் நிறமும் இந்த தண்டின் நிறமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? இந்த வேர் மயிரினூடாக இந்த வேரினூடாக என்ன செய்திருக்கின்றது? நீரானது தண்டை நோக்கி மேல் நோக்கி செல்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நீரில் கரைந்துள்ள நிறப்பொருளும் சேர்ந்து செல்வதனால் அது இவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே இந்த குறுக்கு வெட்டு முகத்தை நாங்கள் அவதானிக்கும் போது தெளிவாக அந்த நிறம் காணப்படுகின்ற இடம் அது நீர் செல்லும் பகுதியாக நாங்கள் குறிப்பிட முடியும். நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள், நீரை கொண்டு செல்லும் இழையம் என்பது எது? கால். அதாவது நீர் கனியுப்பை கொண்டு செல்லும் இழையம் கால். அந்த வகையில் அவற்றை நாங்கள் அவதானிப்போம். இப்போது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய குறுக்கு வெட்டு முகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்டின் குறுக்கு வெட்டு பகுதி பாருங்க. இந்த இதுண்டு தண்டின் குறுக்கு வெட்டு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுக்கும்போது மிக மெல்லிய தண்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது தான் எங்களுக்கு இந்த நுணுக்காட்டினூடாக அவதானிக்கும் போது தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இவ்வாறு கலங்கள் சிதியாதவாறு மெல்லியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போது இந்த கலத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அமைப்பினை அதாவது தண்டின் குறுக்குவெட்டு முகத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வழுக்கியில் எடுக்க வேண்டும். அதற்கு முதல் நாங்கள் இவ்வாறு நீரிட்டு இந்த நீரின் மீது இந்த நாங்கள் எடுத்த வழுக்கின்ற அமைப்பை இந்த இளைய அந்த தண்டின் பகுதியை நாங்கள் இவ்வாறு வைக்க வேண்டும். பின்பு இதன் மீது நாங்கள் மூடித்துண்டினை வைக்க வேண்டும். மூடித்துண்டு வலி சிறப்பிடிக்காதவாறு நாங்கள் இவ்வாறு பொருத்தப்பட வேண்டும். பின்பு வலி சிறப்பிடிக்காதவாறு பொருத்திய பின்பு இதை நாங்கள் வழுக்கிய நாங்கள் தயாரிக்கப்பட்ட தற்காலிக வழுக்கியை நாங்கள் எங்கே வைத்து அவதானிக்க வேண்டும், ஒளி நுணுக்காட்டின் மேடையில் வைத்து நாங்கள் அவதானிக்க வேண்டும். இப்போது நாங்கள் தாழ் வலுவில் இதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நாங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இளஞ்சிவப்பு நிறம் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் பாருங்கள், பல்வேறு கலங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. வெவ்வேறு வடிவில் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரே கலங்கள் பல சேர்ந்திருக்கின்றது. அதே நேரம் பல்வேறு வகையான கலக்கூட்டங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இல்லை முக்கியமாக சில கலங்களை நீளமானதாக காணப்படுகின்றது, சில கலங்கள் வட்ட வடிவமாக கோள வடிவமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பாருங்கள், அந்த இளஞ்சிவப்பு நிறம் கலங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தை அந்த பகுதி உங்களுக்கு தெரியணும் என்ன, வேரினூடாக சென்ற நீரானது அந்த நீரில் கரைந்திருக்கிற மைதான் காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, அந்த மத்திய பகுதியில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது, பெரிய கோள வடிவமான வட்ட வடிவ கலங்கள் காணப்படுகின்றது நிறைய மத்திய பகுதியில். அதே நேரத்தில் அங்கே பகுதியில் நீங்கள் பாருங்கள், அந்த ஓரப்பகுதி அந்த குறுக்குவெட்டு பகுதியில் அந்த இளஞ்சிவப்பு நிறம் காணக்கூடிய அந்த ஓரப்பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அதில் நிறைய கலக்கூட்டங்கள் காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இப்போது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் மேலும் பார்க்க வேண்டுமென்றால் இதை நாங்கள் உயர் வலுவில் வைத்து பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், மேலும் தெளிவாக தெரிகின்றது. அந்த வகையில் பாருங்கள், மத்திய பகுதியில் கலக்கூட்டங்கள் அதாவது கோள வடிவத்தில் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், கால் இழையங்கள் அதாவது இழையங்கள் காணப்படுகின்றது. அந்த இழையங்கள் பல கலங்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுகின்றது. அதே நேரம் வெவ்வேறு கலங்கள் வேறுபட்ட வடிவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இளஞ்சிவப்பு நிறமானது உங்களுக்கு தெரியணும், அதனூடாகத்தான் மண்ணிலிருந்து அதாவது இந்த நிறமூட்டப்பட்ட நீரானது மேல் நோக்கி செல்லியிருக்கு. ஆகவே அந்த இழையம் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். நீரையும் கனியுப்பையும் கொண்டு செல்லக்கூடிய இழையமாக நாங்கள் கால் இழையத்தை குறிப்பிட முடியும். அதன் மேல் பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உணவு செல்லக்கூடிய இழையம் காணப்படுகின்றது, அதாவது உரிய இழையமாகும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், தண்டு என்பது ஒரு அங்கமாக காணப்படும். அதில் பல இழையங்கள் சேர்ந்து காணப்படுகின்றன. ஆகவே பல இழையங்கள் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்திலடைந்த கூட்டம், இழையங்களின் கூட்டம் உங்களுக்கு தெரியணும் அங்கம். அந்த வகையில் இந்த தண்டில் கால் இழையம் காணப்படுகின்றது. அதே நேரம் மத்திய நிரப்பு இழையம் காணப்படுகின்றது. அதே நேரம் அதை சுற்றி நீங்கள் பாருங்க, காலுக்கு மேல் பகுதியில் உரிய இழையம் காணப்படுகின்றது. ஆகவே பல்வேறு கூட்டங்கள் சேர்ந்த இழையங்கள் காணப்படுகின்றது. அது ஒரே கலங்களாகவும் காணப்படுகின்றது, பல்வேறுபட்ட கலங்களாகவும் காணப்படுகின்றது. கால் இழையங்கள் ஒரே வகையான கலம், உரிய இழையம் இன்னொரு வகையான கலங்கள். ஆக இங்கே பாருங்கள், வேறுபட்ட கலங்களும் கூட்டம் காணப்படுகின்றது. இவை இந்த செயற்பாட்டில் நீங்கள் தெளிவாக கற்றிருப்பீர்கள். ஆகவே அங்கங்கள் பல இழையங்களால் ஆக்கப்பட்டிருப்பதை இந்த செயற்பாட்டில் நீங்கள் தெளிவாக கற்றிருக்கிறீர்கள். பிள்ளைகள், நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் எவ்வாறு அந்த அவதானத்தை பெற்றீர்கள்? அதாவது நாங்கள் காசி தும்பை தாவரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் நிறமூட்டப்பட்ட சாயத்தில் வைக்கின்றோம். அந்த நிறமூட்டப்பட்ட சாயத்தில் முற்றாக வேர் அமிழ்ந்திருக்கின்றது. ஏன், அப்போதுதான் அந்த வேர் மயிர்களினூடாக நீரானது தாவரத்தின் வேர்களினூடாக தண்டிற்கு செல்லுகின்றது. அதன் பின்பு நாங்கள் அதன் குறுக்குவெட்டு முகத்தை எடுத்து நாங்கள் அவதானித்தோம். அவதானிக்கும் போது அந்த அமைப்பு இவ்வாறு காணப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதாவது சில இடங்களில் அந்த சிவப்பு நிற மை தென்படுவதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள்.
ஆகவே அந்த சிவப்பு நிற மை தென்பட்ட பகுதி என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க கற்றிருக்கிறீங்க. தாவரங்களில் கால் கலத்தினூடாக அல்லது கால் இழியத்தினூடாக என்ன கொண்டு செல்லப்படுகின்றது? நீரும் கனியுப்பும். அதே நேரம் உரிய இழையத்தினூடாக என்ன கொண்டு செல்லப்படுகின்ற பிள்ளைகள்? உணவு கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே இங்க பாருங்கள், அந்த நிறமூட்டப்பட்டதன் காரணமாக நாங்கள் இலகுவாக அவதானிக்க கூடியது இங்க பாருங்க, இந்த சிவப்பு நிறமாக இருந்தது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இதுல தாவரங்கள்ல நாங்கள் சிவப்பு நிறமாக இருந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும். இது நாங்க பார்த்த விடயம் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த சிவப்பு நிறமாக இருந்தது இங்கே காலிலியம் அல்ல. இங்க தெரிய வேண்டியது நீங்க பாருங்க, நீரை கொண்டு செல்லும் இழியம்தான் காலிலியம். அந்த வகையில இங்க நீங்க அவதானிக்க கூடியது பாருங்கள், இந்த மைய பகுதியில் இருக்கிறது மையத்தி என்று சொல்லப்படும். அந்த வகையில இதுல நீங்க பார்க்கக்கூடியது இது என்ன கலங்களை உருவாக்கிய வண்ணம் இருக்கு. மத்தியில் உள்ள நிரப்பிழையம் பாருங்க, இது ஒரு இழையம், மத்தியில் உள்ள நிரப்பிழையம். இதற்கு அடுத்ததாக இங்க பாருங்கள், இவ்வாறான இழையம். இந்த இழையத்தை தான் நீங்க பார்த்திருப்பீங்க, சிவப்பு நிறமாக காணப்பட்டிருக்கும். நீங்கள் குறுக்குவட்டில் அவதானித்தது இந்த இழையங்கள் சிவப்பு நிறமாக பொட்டுக்களாக காணப்படும். அந்த இழையம் தான் என்ன இழையம்? நீரை கொண்டு செல்லும் காலிழையம். அதுதான் சிவப்பு நிறம். நாங்கள் சாயமேட்டி நிறமூட்டப்பட்ட சாயமேட்டி பார்த்த போது அந்த காசி தும்ப தாவரத்துல நீங்க அவதானித்தது இவ்வாறு காணப்பட்டது. இதே நேரத்துல பாருங்கள், அதன் வெளிப்பகுதியில் நீங்கள் அவதானித்தது பார்த்திருப்பீர்கள், என்னவாக இருக்கின்றது? உணவை கொண்டு செல்லும் பகுதியான உரிய இழையம் காணப்படும். பாருங்க, உணவை கொண்டு செல்லும் இழையம் உரிய இழையம். ஆகவே தாவர தண்டில முக்கியமாக 3 இழையங்கள் காணப்படுகின்றது. மத்தியில மைய நிரப்பு நிலையம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீரை கொண்டு செல்லுகின்ற கால் இழையம் காணப்படுகின்றது. அதே நேரம் உணவை கொண்டு செல்லுகின்ற உரிய இழையம் காணப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியணும், மைய இழையம். ஆகவே இப்போது பாருங்கள், தாவர தண்டுல வேறுபட்ட இழையங்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இவை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன செய்கின்றது? ஒரு குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக கலங்களின் கூட்டமாக காணப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இவை நாங்கள் இலகுவாக காசித்தும்பை தாவரத்துல அவதானிக்கக்கூடியதா இருக்கும். காரணம், அந்த காசித்தும்பை தாவரத்துல அந்த தண்டில நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தண்டின் குறுக்குவெட்டு பகுதியை நீங்க பார்த்திருக்கும் போது அந்த பகுதியில சில இடங்களில இந்த சிவப்பு நிறம் நாங்கள் அவதானித்திருப்போம். அதே நேரத்தில் அதன் வெளிப்பகுதி இந்த மற்ற பகுதியில நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அது உங்களுக்கு தெரிந்திருக்கணும், உரியமாக இருக்கும். இந்த பகுதி தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இந்த பகுதி, இந்த சிவப்பு நிறமாக இருந்த பகுதி உங்களுக்கு என்ன இழையமாக இருக்கின்றது? கால் இழையமாக இருக்கும். இந்த சிவப்பு நிற பகுதி கால் இழையமாக இருக்கும். இவை நீரை கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. இது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும், கால் இழையம். அதே நேரம் வெளியே இருக்கும் இழையம் உரிய இழையம். உரிய இழையம் உணவை கொண்டு செல்லும், கால் இழையம் நீர் கனியுப்பை கொண்டு செல்லும். ஆகவே அந்த நாங்கள் நிறமூட்டப்பட்ட நீர் அந்த சாயமேற்றப்பட்டிருக்கு. எனவே அவற்றை சிவப்பு நிறமாக காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே தாவர தண்டில வேறுபட்ட இழையங்கள் காணப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்கும். அந்த வகையில தண்டு ஒரு அங்கம். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் தாவர இழையங்களை இனங்காணல். இங்க பாருங்க பிள்ளைகள், எவ்வாறு இனம் காண்பது என்பது. சிவப்பு நிறத்துக்கு தோன்றுவது தாவரங்கள் நீரையும் கனிப்புகளையும் கொண்டு செல்லும் இழையமாகும். இது கால் இழையம் என அழைக்கப்படும். பாருங்க, நாங்க காசி தும்பை தாவரத்தில் அவதானித்தது சிவப்பு நிறத்தில் தோன்றுவது தாவரங்களில் நீரையும் கனிப்புகளையும் கொண்டு செல்லும் இழையமாகும். இது கால் இழையம் எனப்படும். கால் இழையத்துக்கு வெளியே காணப்படுவது உணவை கொண்டு செல்லும் இழையமான உரியமாகும்.
பாருங்கள், கால் இழையத்துக்கு வெளியே காணப்படும் இழையம் உணவை கொண்டு செல்லும் இழையமான உரியமாகும். இதற்கு மேலதிகமாக மேலும் சில இழையங்கள் காணப்படுகின்றது. மைய விளையம், அது நீங்க கட்ட விடயம். அந்த வகையில நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்கள், கால் இழையத்துக்கு வெளியே உரிய இழையம் காணப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்க பார்த்தது தாவர இழையங்களை இனங்காணல் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகள், இப்போது இதற்கு மேலதிகமா மேலும் சில இழையங்கள் நீங்கள் தாவர தண்டில அவதானித்திருப்பீர்கள். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில செயற்பாடு ஒன்று பாருங்கள். தாவர இலையின் குறுக்குவட்டை கொண்டு நிரந்தர வளைக்கி ஒன்றை நுணுக்கு காட்டினூடாக அவதானிங்கள். அதில் காணப்படும் பல்வேறு வகையான இழையங்களை இனங்காணுங்கள். இது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஆய்வு கூடங்களையும் அவதானிக்க முடியும். முன்னைய பகுதியிலே ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கிறீங்க இந்த தாவர இழையம். அதாவது தாவர இழையத்தின் முப்பரிமாண அமைப்பில் இழையங்கள் காட்டும் படம் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதுல பாருங்கள், மேற்றோல் கலங்கள் காணப்படுகின்றது. இதே நேரத்தில் இங்க பாருங்க, வெவ்வேறு வகையான இழையங்கள் காணப்படுகின்றது, கலங்களின் கூட்டம். இதே நேரத்தில் இதுதான் நாங்கள் பார்த்திருப்பீங்கள், முக்கியமாக இலைவாயாக காணப்படும். அதை சுற்றி உங்களுக்கு தெரிய வேணும் கலங்களின் கூட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது. அந்த வகையில் இது இலைவாயாக காணப்படும், இது காவற்கலங்களாக காணப்படும். அதே நேரத்தில் இங்கே கலங்களின் கூட்டங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கே பாருங்கள், வெவ்வேறு கலங்கள் சேர்ந்திருக்கிற கூட்டங்களானது இலையங்கள் காணப்படுகின்றது என்பதை இந்த பகுதியில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆகவே பிள்ளைகள், இப்போது நாங்கள் இலையொன்றின் முப்பரிமாண அமைப்பின் இலையங்களை காட்டும் படத்தினை என்ன செய்ய வேண்டும்? இதில் பார்த்துருக்கிறோம். அதை நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் சென்று செய்து பார்ப்போம். வாருங்கள், ஆய்வுக்கூடத்துக்கு செல்வோம். பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது தாவர இலையின் குறுக்குவெட்டு முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நிரந்தர வளைக்கில் தயாரிக்கப்பட்ட குறுக்குவெட்டு முகம் பார்க்க வேண்டும். அதை எவ்வாறு நாங்கள் தயாரித்து கொள்ளலாம் என்பதை இப்போது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு தாவர இலை. இந்த தாவர இலையின் மத்திய பகுதியை நாங்கள் இவ்வாறு வெட்ட வேண்டும். பாருங்கள், இவ்வாறு வெட்ட வேண்டும். இவ்வாறு வெட்டி இந்த பகுதி, இதுதான் குறுக்கு வெட்டு முகம், இந்த பகுதியை நாங்கள் மெல்லியதாக வெட்ட வேண்டும். ஏன் மெல்லியதாக வெட்டும் போது எங்களால் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெட்டி நாங்கள் தற்காலிக வளைக்கியை தயாரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இவ்வாறு மெல்லியதாக வெட்ட வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட ஒரு நிரந்தர வளைக்கியை, அதாவது இலையின் குறுக்கு வெட்டு முக நிரந்தர வளைக்கியை நாங்கள் இப்போது ஒளிநுணு காட்டின் மேடையில் வைத்து அவதானிப்போம். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மேடையில் இவ்வாறு நாங்கள் ஒளிநுணு காட்டியின் மேடையில் இந்த வளைக்கிய நிரந்தர வளைக்கியை வைத்து இவ்வாறு, இதன் பின்பு நாங்கள் தாழ் வலுவில் நாங்கள் முதல்ல அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், தாழ் வலுவில் அவதானிக்கும் போது பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு பல வகையான கலங்களின் கூட்டத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் நீள வடிவமான கலங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் பாருங்கள், இங்கே வட்ட வடிவமான அல்ல கோள வடிவமான கலங்கள் காணப்படுகின்றது, இடைவெளி காணப்படுகின்றது. இதே நேரம் பாருங்கள், அந்த விளிம்போரங்களில் நீங்கள் இலைவாய்ப்பாவது அந்த துவாரங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், பல்வேறுபட்ட கலங்களின் கூட்டங்கள் காணப்படுகின்றது. ஒரே வகையான கலங்கள் உங்களுக்கு தெரியணும் சேர்ந்தது குறிப்பிட்ட தொழிலை ஆற்றுவதற்காக காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே இங்கே பாருங்கள், தாவர இலையின் குறுக்குவெட்டு பகுதியில் பல கலங்கள் கூட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த கலக்கூட்டங்கள் இழையங்கள் எனப்படும். இந்த இழையங்கள் பல சேர்ந்து அங்கத்தை உருவாக்குகின்றது. ஆகவே இந்த பாருங்கள், தாவர இலையின் குறுக்குவெட்டிலேயும் பல்வேறுபட்ட வடிவங்களான கலக்கூட்டங்கள், இளைய கூட்டங்கள் என்பன காணப்படுது என்பதை இந்த செயற்பாட்டினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிள்ளைகள், அந்த அமைப்பு நீங்கள் எவ்வாறு எடுத்தது என்பது தெளிவாக விளங்கியிருக்கும். அந்த வகையில் நீங்கள் இலையின் அமைப்பு உங்களுக்கு எவ்வாறு எடுக்கிறோம், அந்த இலையை நாங்கள் குறுக்காக வெட்டி அந்த குறுக்காக வெட்டப்பட்ட அமைப்பிலிருந்து நாங்கள் இந்த அமைப்பை எங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், அங்கம் என்பது உங்களுக்கு தெரியணும், குறித்த ஒரு விசேட தொழிலை அல்லது பல தொழிலை ஆற்றுவதற்காகவும் அதே நேரம் பல இழையங்கள் ஒன்று சேர்ந்த கூட்டமாகவும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பாருங்க, பல வகையான இழையங்கள் பெருமளவில் கொண்டது.
அதே நேரத்தில் பொதுவான தொழில் அல்லது பல தொழில்களை ஆற்றக்கூடியது. பொதுவான தொழில் அல்லது பல தொழில்களை ஆற்றக்கூடியது. அதே நேரம் பாருங்கள், பல வகையான இழையங்களை பெருமளவில் காணப்படுவது அங்கம் எனப்படும். ஆகவே அங்கிகளின் ஒழுங்கு மட்டத்தில் பார்த்தது முதலாவது கலம், இரண்டாவது இழையம், மூன்றாவது அங்கம். நான்காவது எது? தொகுதி. தொகுதி என்பதை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம். இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.